நண்பர்களே, தோழர்களே, தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தொடர் நேரலையில் 451வது அமர்வு. இன்றும் கூட இசையாலான இசைஞானி என்ற தலைப்பில் இசை குறித்து பார்க்க இருக்கிறோம். வழங்க எழுத்தாளர் ஞானபாரதி அவர்கள் காத்திருக்கிறார்கள் மற்றும் பலர். இளையராஜாவின் இசை என்பது வெறும் கலை மட்டுமல்ல, அது ஒளியியல், கணிதம், மனித மூளையின் நரம்பியல் ஆகிய அறிவியல் பிரிவுகளின் மிக துல்லியமான கலவை என்று அறிவியல் தகவல் அவருடைய இசை குறித்து ஒரு ஆய்வாக சொல்கிறது. அவ்வாறான இசையோடு பயணிக்க இன்றைய நிகழ்வு காத்திருக்கிறது. நிகழ்வின் தொடக்கம் வழக்கம் போல் ஒரு காணொலியுடன். அறிவோம் தெளிவோம். இளையராஜா இசையமைக்கும் முறையில் உள்ள அறிவியல் நுட்பங்கள் பற்றி தெரிஞ்சுக்குவோம். இளையராஜாவின் இசை வெறும் கலை மட்டும் கிடையாது, அது ஒளியியல், கணிதம் மற்றும் உயிரியல் கலந்த ஒரு அற்புதமான அறிவியல். முதலாவதா ஒளியியல். பல வாத்தியங்கள் ஒன்றாக ஒலிக்கும் போது இரைச்சல் ஏற்படாமல் இருக்க ஒளியின் அதிர்வெண்களை அலைவரிசைகளாக மிக துல்லியமாக பிரித்து அவர் கையாள்கிறார். இரண்டாவதா கவுண்டர் பாயிண்ட் எனப்படும் சிக்கலான நுட்பத்தில் 2 வெவ்வேறு மெட்டுக்களை ஒரே நேரத்தில் கணித விதங்களில் இணையச் செய்து இசையில் மாயாஜாலம் காட்டுகிறார். மூன்றாவதாக உயிரியல். அவர் அமைக்கும் தாளத்தின் வேகம் மனிதனின் இதய துடிப்புடன் இயல்பாகவே பொருந்தி போகும். அந்த இசை நம் உணர்வுகளோடு மிக எளிதாக கலந்து போகிறது. சுருக்கமாக சொன்னா, அவர் இசையை தாண்டி ஒளியை ஆளும் ஒரு மாபெரும் அறிவியல் அறிஞர். நன்றி. இசையாலான இசைஞானி. அவர் எட்டாத உயரம் இல்லை, தொடாத விருதுகள் இல்லை. பெருமையாக சொல்ல இசை உலகத்திற்கு நிறைய கொடுத்து உதவியவர் என்ற வார்த்தை மிக குறைவான வார்த்தை தான் என்று சொல்லலாம். இசையாலான இசைஞானி தலைப்பில் எழுத்தாளர் ஞானபாரதி. காணொலியில பார்த்திருக்கிற காணொலியில இசை குறித்த ஒரு அறிவியல் தொழில்நுட்பம் அவருடைய இசையில எந்த அளவுக்கு எண் கணிதத்திலையும் மனித நரம்பியல் மூலைகளிலும் அவருடைய இசை எந்த அளவு மாயாஜலத்தை செய்கிறதுன்ற ஒரு அறிவியல் ஆய்வை பற்றிய ஒரு சிறிய குறிப்பை கொடுத்து, இந்த ஆய்வு தான் அவருடைய மாயாஜலத்தினுடைய மிக முக்கியமான இசை மாண்புகள் சொல்லலாம். ஒரு இரைச்சலை இசையா மாற்றுகிற அந்த நுட்பத்தை செய்கிற பொழுது அவர் அதற்காக கொடுக்கிற அவருடைய மூளையில் செய்கிற பல்வேறு மாற்றங்கள் தான் நாம் இன்றும் இதுகாரும் இதற்கு முன்னாடி பிரசித்த அனைத்து இசைகளின் மிக சிறப்பான வடிவங்கள். அவ்வாறான இசையோடு பயணித்த பல நண்பர்கள் இருப்பீங்க. பலருடைய வாழ்வில் அது எங்கேயோ ஒரு இடத்துல அவங்களோட உயிர் பூட்டி இருக்கும். அவர்களை சோர்ந்து இருந்த இடத்துல கை தூக்கி விட்டுருக்கோம். போராடணும்னு நினைக்கிற உத்வேகத்தை விட்டுருக்கோம். தங்களுடைய காதல் தோழிகளோட கூட மீண்டு வர முடியும் அப்படின்ற எண்ணத்தை உருவாக்கியிருக்கோம். தோண்டு விடாம தூக்கி நிறுத்தி, இப்படி எதை வேணா சொல்லலாம். இப்படியான ஒரு இசை தான் இளையராஜாவோட இசை அவர் என்பது அனைவரும் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தைகள் தான். அந்த வகையில் இன்றைய நிகழ்வு அப்படியாகத்தான் பயணப்படுகிறது. இந்த நிகழ்வை வழங்க காத்திருக்கிறார் எழுத்தாளர் ஞானபாரதி அவர்கள். அவருடைய உரையாடல் மூலம் இன்னும் இந்த நிகழ்வு இன்னும் நெருக்கமாக போய் அவருடன் சேரும் என்ற அந்த வடிவத்தோடு நான் இன்றைய நிகழ்வுக்கு ஞானபாரதி தொடர்புள்ள வருகிறவர்களை வரவேற்று நிகழ்வினை அவரிடம் ஒப்படைக்கிறேன். பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம், இனிய மாலை வணக்கம் எல்லாருக்கும். ஒரு 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 பெரிய
இசை ஜீனியஸ் வந்து 50 வருடமா தன்னுடைய திரைப்பயணத்தை, தன்னுடைய இசை பயணத்தை முடிச்சிருக்காரு. அதை வந்து கொண்டாடும் விதமா தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் கள்ளக்குறிச்சி கிளையிலிருந்து இந்த இசையை கொண்டாடுவது அப்படி என்பது மிகச்சிறந்த ஒரு முடிவு. இசையை பற்றி ஏன் வந்து ஒரு அறிவியல் இயக்கம் கொண்டாடணும் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே வரலாம். இசை வந்து வெறும் வந்து ஒரு ஆர்ட் ஃபார்மா வந்து இசை கிடையாது. இசைக்குள்ள பேசிக்கலா இருக்கிறது வந்து ஒரு எந்த இசை வடிவமா இருந்தாலும், அது வந்து கர்நாடக இசை வடிவமா இருந்தாலும், வெஸ்டர்ன் கிளாசிக் மியூசிக்கலா இருந்தாலும், அதுல இருக்கிறது முழுக்க முழுக்க ஒரு பயங்கரமான கணிதம் வந்து உள்ள நிறைஞ்சிருக்கு. முழுக்க முழுக்க கணிதம் தான். நம்ம அது எப்படி கணிதம், அது எப்படி வந்து ஒரு அறிவியல் அப்படின்னு நம்ம இசையை பார்க்கலாம் அப்படிங்கிறது போக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இளையராஜா அவர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, வழக்கமா வந்து ஒரு இசை மேதை அப்படின்னு சொன்னா ஒரு இசை ஜானர் அப்படின்னு அதுக்குள்ளதான் ஒருத்தரை வந்து அடக்கி விட முடியும். உலகத்துல வந்து பெரிய இசை மேதையா கருதுறது, வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக்ல வந்து பெரிய இசை மேதையா கருதுறது வந்து பாக் அப்படின்னு சொல்ற ஒரு இசை மேதைய. இந்த பாக்கை வந்து ஈவன் பீத்தோவன், மொசார்ட், அதுக்கு பிந்தைய வந்த கலைஞர்கள் எல்லாருமே வந்து பாக்கை வந்து ஆதர்சமா வச்சிருந்திருக்காங்க. பாக்கோடைய ஒர்க்கை, மியூசிக் ஒர்க்கை வந்து பயங்கரமா அட்மையர் பண்ணி பேசியிருக்காங்க. ராஜாவும் பலமுறை பல பேட்டிகள்ல பாக் தான் தன்னைய வந்து வெஸ்டர்ன் கிளாசிக்கல்ல வந்து இம்ப்ரெஸ் பண்ண ஒரு பெரிய மியூசிஷியன் அப்படின்னு பலமுறை பேசியிருக்காரு. இது வந்து ஒரு வெஸ்டர்ன் கிளாசிக்கலுக்கான ஒரு பெர்சனாலிட்டி. நம்ம பாக்க வந்து ஒரு இசையுடைய இசை மேதமையில ஒரு உச்சத்தை தொட்ட ஒரு மனிதரா வந்து நம்ம பாக்க வச்சுக்கலாம். ஓகே, நம்ம இந்த பக்கம் தமிழ்நாட்டுக்கு வருவோம். தமிழ்நாடு சவுத் இந்தியா பக்கம் அப்படின்னு வந்தா கர்நாடிக் மியூசிக் தான் வந்து இங்க வந்து ஒரு செவ்வியல் இசைக்கான ஒரு உச்சத்தை வந்து சொல்றாங்க இங்க. அதுல வந்து உச்சமா அவங்க நினைக்கிறது இசை மும்மூர்த்திகளான தியாகராஜ பாகவதர், சியாமா சாஸ்திரி, முத்துசாமி தீட்சிதர், இவங்க 3 பேரும் தான் வந்து இசையில வந்து கர்நாடிக் மியூசிக்கோடைய ஒரு உச்சபட்ச அறிவுஜீவிகளா பாக்குறாங்க. இவங்க 2 பேரை விட இந்த இரு துருவம் இருக்கு இல்லையா, இந்த இரு துருவங்களை விட இசையமைப்பாளர் இளையராஜா மிகவும் உயர்ந்தவர் என்று நான் கருதுகிறேன். ஏன்னா பாக் அவர் இருந்த பீரியட்ல இருந்த வெஸ்டர்ன் கிளாசிக்ல மட்டுமே வந்து ஒரு நிபுணத்துவம் பெற்ற பாக் வந்து வெஸ்டர்ன் கிளாசிக்ல பல முக்கியமான சிம்பனிஸை கொடுத்திருக்காரு, பல முக்கியமான மாஸ்டர் பீஸை கொடுத்திருக்காரு. அது அந்த ஜானர்ல கொடுத்திருக்காரு. 2வது இந்த பக்கம் கர்நாடிக் மியூசிக்ல ஒரு அடிப்படை சங்கீதத்துல இருந்து ஆரம்பிச்சு இந்த 3 பேருமே வந்து பல கீர்த்தனைகளை, பல பாடல்களை இவங்க 3 பேருமே சங்கீத மும்மூர்த்திகளான இங்க 3 பேருமே கொடுத்திருக்காங்க. இது 2த்தையுமே அறிந்த, இது 2 மட்டும் இல்ல, இன்னும் உலகத்துல இருக்கிற பல மியூசிக் ஜானர்ஸ் இருக்கு இல்லையா. இது நம்ம இப்ப பார்த்தது வந்து கர்நாடிக் மியூசிக், வெஸ்டர்ன் கிளாசிக்கல் பார்த்தோம். இது போக ஒரு ஃபோக் மியூசிக் இருக்கு. ஃபோக் மியூசிக்லயே பல வகை இருக்கு. தமிழ்நாட்டோட ஒரு ஃபோக் மியூசிக் வேற, ஒரு கேரளாவோட ஃபோக் மியூசிக் வேற, ஒரு ட்ரைபல் குழு இருக்காங்க இல்லையா, ஒரு அதோட ஃபோக் மியூசிக் வந்து வேற. இது போக பாப் இருக்கு, ஜாஸ் இருக்கு, எலக்ட்ரானிக் மியூசிக் இருக்கு. செவ்வியல்லையே வந்து வட இந்திய பக்கத்துல வந்து ஹிந்துஸ்தானி மியூசிக் இருக்கு. இது எல்லா ஜானர்லயுமே வந்து ஒரு நிபுணத்துவம் பெற்ற ஒரு இசையமைப்பாளர் உலகில் ஒருவர் இருக்கிறார் என்றால் அது இசையமைப்பாளர் இளையராஜா அவர் மட்டும்தான் இருக்க முடியும். அப்படி அதனால நான் வந்து இந்த 2 இசை துருவங்களை விட உயர்ந்தவர் இளையராஜா அப்படின்னு நான் ரொம்ப ஆணித்தரமா நம்புறேன். 2வது, இங்க இருக்கிற சங்கீத மும்மூர்த்திகள் அவங்க வந்து ராகத்தை அடிப்படையா வச்சு பல பாட்டுகள், பாடல்கள் எழுதியிருக்காங்க, வடிவமைச்சிருக்காங்க. ரொம்ப சிறப்பான பாடல்கள். ஆனா ஒரே ஒரு ஒற்றுமை இருக்கு அந்த பாடல்களுக்கு. என்ன ஒற்றுமைனா, எல்லா பாடல்களுமே ஒரே ஒரு ரசம் மட்டும்தான் அதுல இருக்கு. அது என்ன ரசம்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பக்தி ரசம். இப்ப கர்நாடிக் இசையில வந்து ஒரு கிட்டத்தட்ட அவங்க 72 மேலகர்த்தா ராகம் அப்படின்னு ஒரு இலக்கணம் வடிவமைச்சிருக்காங்க. 72 மேலகர்த்தா ராகம் அப்படின்னு அவங்க சொல்றது வந்து தாய் ராகம். இந்த தாய் ராகத்துல வந்து எல்லா மியூசிக் நோட்ஸ் இருக்கும். சரிகம பதனி, அந்த எல்லா 7 ஸ்வரமும் இருக்கிற ஒரு நோட் வந்து
ஒரு ராகம் வந்து ஒரு மேலகர்த்த ராகம், அது மாதிரி 72 மேலகர்த்த ராகம் இருக்கு. இதே வந்து வேற வேற பெர்முடேஷன் காம்பினேஷன்ல வச்சு ஒரு பேசிக்கலா ஒரு 36 ராகம் ஒண்ணு இருக்கு. 36 ராகம். அதுல வந்து மா அப்படிங்கிற ஒரு நோட் நடுவுல இருக்கும். சரிகம பத நீ இருக்கு இல்லையா, அது மா நடுவுல இருக்கிற நோட் வந்து இந்த மாவை எடுத்து 2 மா இருக்கு. அதுல ஒரு மா 1 மா 2 இருக்கு. இந்த மா 2 எடுத்து போட்டா அடுத்த 36 ராகத்துக்கான மேலகர்த்த ராகம் வரும். சோ இது வந்து இந்த 36மே வந்து இந்த சரிகம பதனியே ரீ 1 ரீ 2 இருக்கு, கா 1 கா 2 இருக்கு, மா 1 மா 2, தா 1 தா 2, நீ 1 நீ 2, இப்படி நிறைய நோட்ஸ் இருக்கு. இல்ல வேற வேற நீ 3 கூட இருக்கு. ஒரு நோட்டோட உச்சம் வந்து இன்னொரு நோட்டோடைய வந்து அடிப்படை அப்படின்னு எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி சொல்றேன். இந்த மாதிரி ஒரு அடிப்படையில இந்த மாதிரி பல ராகங்கள்ல இந்த சங்கீத கிளாசிக் கர்நாடிக் மியூசிக் இலக்கணத்துல 72 ராகத்துல இந்த சங்கீத மும்மூர்த்திகள் வடிவமைச்ச பல பாடல்கள் வந்து வெறும் பக்தி ரசத்துல மட்டுமே இருப்பவை. ஆனா அதே ராக இலக்கணங்களை கொண்டு இளையராஜா இசையமைத்தவை ஒரு பக்திங்கிற ரசத்தை தாண்டி எத்தனையோ ரசங்களை வந்து அது வந்து கையாண்டிருக்காரு. ஒரு காதல், காமம், ஒரு கோபம், ஏக்கம் அப்படிங்கிற எத்தனையோ ரசத்தை வந்து அதே கர்நாடிக் ராகத்துல வந்து அவரு கையாளுறாரு. அதனால ஒரு உலகத்தின் எங்கோ மூலையில் இருக்கக்கூடிய ஒரு வெஸ்டர்ன் கிளாசிக்கலுடைய உச்சபட்ச மேகமையும் நம்ம ஒரு தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய கர்நாடக இசையுடைய ஒரு உச்சபட்ச மேதமையும் அதை விட உயர்வானவர் இசையமைப்பாளர் இளையராஜா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நான் ரொம்ப ஆணித்தரமா பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அவருடைய உயரத்துக்கு நம்ம சமூகம் அவரை ஒரு அரசாங்க ரீதியில அவரை வந்து அங்கீகரிச்சது வந்து ரொம்ப கம்மின்னு நான் நினைக்கிறேன். இதே வந்து மொசார்ட், பீத்தோவன் அந்த அவங்க இருந்த ஊர்கள் எல்லாம், அவங்க இருந்த நாடுகள்ல அவங்கள வந்து அவங்க இருந்த வீட்டை, அவங்க வாசிச்ச இசை கருவியை, அவங்க பயன்படுத்தின இடத்த எல்லாம் மியூசியமா வந்து மாத்திருக்காங்க. மாத்தி அதை இன்னும் வந்து சுற்றுலா பயணிகள் இன்னும் கண்டுகளிச்சிட்டு இருக்காங்க. அதை விட பெரிய உயரத்துல இருக்கக்கூடிய ராஜாவை ஒரு ஒரு நாடா, ஒரு மாநிலமா நம்ம இன்னும் அதுக்கான தகுதி, அதுக்கான வந்து சரியான தகுதியோட அவர் மரியாதை செய்யப்படவில்லை அப்படிங்கிறது என்னுடைய வருத்தத்தோட இங்க பதிவு செஞ்சுக்கிறேன். அவர் வந்து பிரசாத் ஸ்டுடியோவில் எத்தனையோ பல பாடல்களே அவரு இசையமைத்த பிரசாத் ஸ்டுடியோவில் இருந்து அவர் வெளியே தள்ளினது, அது வந்து இண்டிவிஜுவல் ஒரு தனிப்பட்ட நபருடைய காரணமா இல்ல ஒரு 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 குழுவோட காரணமா அப்படிங்கறதுலாம் வேற விஷயம். அதுக்குள்ள போக வேண்டாம். யார் காரணம் அதுக்கு, ராஜாவே காரணமா வேற யாராவது காரணமாங்கிறதுலாம் வேற விஷயம். ஆனா ஒரு 10,000-10,000க்கும் மேற்பட்ட சாங்க வந்து இசையை வந்து கம்போஸ் பண்ண ஒரு மாபெரும் மேதை அவரு யூஸ் பண்ண ஸ்டுடியோவை வந்து ஒரு மியூசியமா வைக்கிறதுக்கான தகுதி, அதுக்கான தேவை இன்றைய இந்தியாவில், இன்றைய தமிழ்நாட்டில், இன்றைய இசை ஆர்வலர்களிடம் கண்டிப்பாக இருக்கிறது. இதை கண்டிப்பாக ஏதாவது ஒரு அரசு கண்டிப்பா செய்ய வேண்டும் என்று நான் இங்க வந்து என்னுடைய கோரிக்கையாவும் இந்த இந்த மீட்டிங் மூலமா நான் வைக்கிறேன். இத பதிவு செஞ்சுட்டு இந்த கான்டெக்ட்ல அவர் எந்த அளவு உயரம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல அது புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நம்ம வந்து அவர் இசையை பத்தி நம்ம கொஞ்சமா எனக்கு தெரிஞ்சதை நான் பேசணும்னு நினைக்கிறேன். முதல்ல நான் வந்து ஒரு இசை வல்லுநர் கிடையாது. இசை அடிப்படை தெரியும் அப்படிங்கிற பட்சத்துல நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட சேர்ந்து நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இசைஞானி இளையராஜாவோட இசை நம்ம எதையெல்லாம் பத்தி பேசலாம் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய கடல், வானம், பூமி எல்லாத்தையும் விட பெரிய ஒரு விஷயம். அது அவ்வளவு விஷயங்கள் அடங்கியிருக்கு. அதுல நம்ம சுருக்கமா சில இதை மட்டும் எடுத்துக்கலாம். அது வரைக்கும் இளையராஜா வர்றதுக்கு முன்னாடி வரை இருந்த தமிழ் இசை பாடல்கள்ல மெலடி அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் இருந்தது. MSV, KV மகாதேவன் போன்ற இசையமைப்பாளர்கள் ஒரு மெலடியா கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்த இளையராஜா முதல்ல தமிழ் இசை பாடல்கள்ல ஹார்மனி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஃபிட் பண்றாரு. ஹார்மனி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு நோட்ல ஒரு நோட்ல பாட வேண்டிய விஷயத்த பல நோட் மூலமா ஒரே ஒரு 2-3 குரல்கள் சேர்ந்து பாடுவது வந்து ஹார்மனி.
அதுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிளா வச்சுக்கணும்னா அது வந்து நம்ம நினைவு ஒரு பறவை அந்த மாதிரி சில பாடல்களை வந்து சொல்லலாம். இன்னும் கச்சிதமான எக்ஸாம்பிள்னா ராஜா ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு ஹார்மனி. ஒரு 2 ராஜா பாடுறவங்களோட எனக்கு தெரிஞ்சு 2 இல்ல 3 பேர் அந்த பாட்டு பாடுறாங்க. அத வந்து வேற வேற நோட்ல வந்து பாடுறது வந்து இது ஹார்மோனி. இன்னொரு நல்ல எக்ஸாம்பிள் வந்து ரோஜா பூ ஆடி வந்தது, ரோஜா பூ ஆடி வந்தது. அந்த பாட்டுல வந்து மிகச்சிறந்த ஹார்மோனிக்கான ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அது. அப்புறம் வந்து வா வா மஞ்சள் மலரி, அதுவும் வந்து ஒரு ஹார்மோனிக்கான மிகச்சிறந்த உதாரணம். இந்த இந்த மாதிரி வந்து ஒரு ஹார்மோனிய தமிழ் இசை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினவர் முதல்ல இளையராஜா. அதை வந்து ஹார்மோனியை அறிமுகப்படுத்துறதுல பல சேலஞ்சஸ் இருக்கு. மியூசிக்கலி அதை வந்து கொண்டு வர்றதுக்கு எந்த இடத்துல ஹார்மோனி பயன்படுத்தணும், எந்த இடத்துல பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஞானம் இருந்தாதான் வந்து இந்த ஹார்மோனியை கொண்டு வர முடியும் உள்ள. அந்த இடத்துல நடுவுல வந்து இந்த கர்நாடக இசையில கமகாசம் சொல்லுவாங்க. ஒரு ஒரு சின்ன ஒரு ஆலாபனம் மாதிரி வச்சுக்கீங்களேன், அதெல்லாம் எதுவும் வரக்கூடாது. அது அந்த நோட்ஸ் வந்து பிளெயினா இருக்கணும். அந்த பிளெயினா இருக்கும்போது தான் இந்த வந்து ஹார்மோனி வந்து நமக்கு கையில வரும். அந்த மாதிரி ஒரு ஹார்மோனியை வந்து முதல்ல கொண்டு வந்தது இளையராஜா தான் தமிழ் இசை பாடல்கள்ல. அப்புறம் அவரோட ரொம்ப முக்கியமான பரவலா பேசப்படுறது வந்து அவருடைய ப்ரெல்யூட்ஸும் அவருடைய இன்டர்லியூட்ஸும். ப்ரெல்யூட்ஸ் அப்படின்னு சொல்றது ஒரு முன்னிசை, இன்டர்லியூட் அப்படின்னு சொல்றது ஒரு பல்லவிக்கும் ஒரு சரணத்துக்கும் நடுவுல இருக்கிறது, இல்ல ஒரு சரணத்துக்கும் இன்னொரு சரணத்துக்கும் இருக்கிற ஒரு இசை தான் இன்டர்லியூட். இப்ப ஒரு ப்ரெல்யூட் ஆரம்பிக்கிறது அந்த பாட்டுக்கான அந்த பாடல் எப்படி இருக்கும், அந்த இசை உணர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான் வந்து அதுக்கு முன்னோட்டமா சொல்றது. வழக்கமா எல்லா பாடல்களையும் அதுக்கு முன்னாடி வர ப்ரெல்யூடும் அந்த பாட்டும் கிட்டத்தட்ட ஒன்னாதான் இருக்கும். ஆனா இளையராஜாவுடைய ப்ரெல்யூட் வந்து ஒரு பெரும் மாற்றத்தை கொண்டு வந்தது. ஒரு நிறைய பாடல்கள் உதாரணமா சொல்ல முடியும். ஒரு சின்ன நேரம் கருதி ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இந்த ஜெர்மனியின் சங்கீதம் வந்து ரொம்ப அருமையான மெலடி பாடல். அதுல வந்து ஆரம்பிக்கிறதே வந்து ஒரு ஒரு ட்ரம்பெட்ல ஆரம்பிக்கும் அந்த பாடல். ஒரு உச்ச ஸ்தாயில வந்து ஒரு ஒரு ட்ரம்பெட்ல ஆரம்பிச்சு அப்படியே வந்து ஒரு ஒரு மெலடிக்கு வந்து அந்த மெலடிக்கு அப்புறம் ஒரு ஃப்ளூட் வந்து அந்த ஒரு ஒரு பல்லவிக்கும் இன்னொரு பல்லவிக்கும் இருக்கிற இன்டர்லியூட்ஸ் வந்து அவ்வளோ ஸ்வீட்டா கொண்டு போய் அது வந்து ஒரு மெலடியா முடிச்சிருப்பாரு. இது மாதிரி ஒரு ப்ரில்யூட்ஸ் எல்லாம் இளையராஜா வரத்துக்கு முன்னாடி தமிழ் சினிமால கிடையாது. நம்ம எல்லாம் வந்து பார்த்திருக்க மாட்டோம் அந்த மாதிரி ஒரு ப்ரில்யூட்ஸ் எல்லாம். இது வந்து ஒரு 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 ப்ரில்யூடுக்கு வந்து முன்னிசை அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரில்யூடுக்கு ஒரு சிறந்த உதாரணமா சொல்லலாம். அப்புறம் இன்டர்லியூட்ஸ் பத்தி இன்டர்லியூட் ஏகப்பட்ட பாடல் இருக்கு. ஒரு உதாரணமா வந்து ஒரு ஆகாய கங்கை ஒரு பாடல் எடுத்துக்கலாம். இந்த ஆகாய கங்கை அந்த பாடல் இருக்கு இல்லையா, அந்த பாடல்ல திடீர்னு வந்து ஒரு ஒரு பிளசண்டான அவ்வளோ வந்து ஒரு பிளசண்டான ஒரு பாடல் அது. அதுக்கு நடுவுல ஒரு பயங்கர சோகமான ஒரு 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 ஃப்ளூட் வரும், சோகமான ஒரு மியூசிக், ஒரு வயலின் ஒன்று வரும். இது ராஜா வந்து ஒரு ஒரு இசையில ஒரு எமோஷன்ஸ் எடுத்துக்கிறதுல வந்து எமோஷன்ஸ் வந்து காட்டுறதுல வந்து மிகப்பெரிய ஜீனியஸ் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது எந்த அளவுக்கு ஜீனியஸ்னா, ஒரு ஒரு இசை ராகத்துக்கும் இப்ப எப்படி கேமரா ஆங்கிள் ஒரு தியரி இருக்கு இல்லையா. இப்ப வந்து ஒரு ஷாட் வந்து எளிய மொழியில சொல்றதுன்னா, ஒரு ஷாட் வந்து கீழே இருந்து மேல வச்சா ஒரு ஷாட் வைக்கிறோம்னு வச்சுக்கீங்களேன். அந்த ஷாட் வந்து ஒரு பயங்கரமா காட்டுறதுக்கு ஒரு ஷாட் யூஸ் பண்ணும். அப்புறம் மிட் லாங் ஷாட்ல ஒரு காட்டுறோம்னா அதோட திரை மொழி வந்து வேறையா இருக்கும். க்ளோஸ் அப்ல ஒரு ஷாட் காட்டுறோம்னா அதோட திரை மொழி வேற. இது மாதிரி ஒவ்வொரு கேமரா ஆங்கிளுக்கு எப்படி ஒரு திரை இலக்கணம் இருக்கோ அது மாதிரி ஒவ்வொரு ராகத்துக்கும் ஒவ்வொரு இசை கருவிக்கும் ஒரு இலக்கணம் இருக்கு. அந்த இலக்கணத்தை எல்லாம் மீறி ஒரு ஒரு ஐக்கனோ கிளாஸ்டா செயல்பட்டு இருக்கு. ஐக்கனோ கிளாஸ்னா அதெல்லாம் உடைச்சிருக்காரு. அதெல்லாம் அது வரைக்கும் வந்து ஒரு ஒரு முக்கியமான ராகத்தை வந்து பக்தி ரசத்துல மட்டுமே பார்த்துட்டு இருந்த ஒருத்தவங்க, ஒரு பெரிய ஒரு கூட்டம்
அதை வந்து அதே ராகத்துல வந்து அதை வந்து காமரசத்துக்கு மாத்தி காதல் ரசத்துக்கு மாத்தி அதை வந்து ஒரு பெரிய புரட்சியை வந்து இளையராஜா கர்நாடிக் மியூசிக்ல தெரிஞ்சு அதை பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வந்து அவர் வந்து கர்நாடிக் மியூசிக்ல பண்ண புரட்சி. அதை பத்தி கர்நாடிக் இசை தெரிஞ்சவங்க மணிக்கணக்கா பேசிட்டு இருக்காங்க. அதை வந்து நமக்கு எந்த அளவுக்கு புரியுமோ அதை மட்டும் நம்ம பார்ப்போம். முக்கியமா ஒரு 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 முக்கியமான ஒரு பாடல் மட்டும் இங்க சொல்லிக்கிறேன். கர்நாடிக் மியூசிக்ல வந்து ஒரு ராகம் வந்து பிலகரி அப்படின்னு ஒரு முக்கியமான ராகம் இருக்கு. இந்த உன்னால் முடியும் தம்பி அப்படிங்கிற ஒரு படத்துல ஜெமினி கணேசன் கமலோடைய அப்பா அவருடைய கேரக்டரே வந்து பிலகரி மார்த்தாண்டம் பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். ஏன்னா அந்த பிலகரி ராகத்தை அவர் வந்து ரொம்ப அற்புதமா பாடக்கூடியவர் அப்படிங்கிறதுனால அவருக்கு வந்து பிலகரி மார்த்தாண்டம் பிள்ளை அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த பேர் இருக்கும். அந்த பிலகரி ராகத்தை வந்து அந்த கர்நாடிக் கிளாசிக் மியூசிக்ல ரொம்ப ஆர்த்தடாக்ஸான ஒரு ராகம். அதை வந்து வெறும் இறைவனுக்கு துதி செய்வதற்கு மட்டுமே பாடக்கூடிய ஒரு ராகமா கர்நாடிக் மியூசிக்ல அது பாடப்படுது. அத வந்து 1983 இளையராஜா எப்படி உடைக்கிறாருன்னா, அது பிலகரி அந்த ராகம் வந்து ராமரை வந்து போற்ற மாதிரி ஒரு பாடல் எப்படின்னா ராரவேணு கோபாலா அப்படின்னு வந்து ராமரை வந்து போற்ற மாதிரி ஒரு பாடல். இது வந்து கர்நாடிக் மியூசிக் கத்துக்கிற குழந்தைங்களுக்கு கூட கத்துக் கொடுக்கிற ஒரு பாடல். இந்த பாடலை அடிப்படையா வச்சு இந்த பாடலுக்கு என்ன இசை, இந்த பாடலுக்கு என்ன பக்கவாத்தியம் வாசிப்பாங்க? வழக்கமா வந்து வயலின், மிருதங்கம் அப்படிங்கிற இந்த 2 இசை கருவி தான் முக்கியமா வந்து பக்கவாத்தியமா வாசிப்பாங்க. இதே ராகத்தை வச்சு இளையராஜா ஒரு மிகப்பெரிய புரட்சி பண்ணியிருக்காரு. அது வந்து 1983 ஒரு படம், பேர் எனக்கு மறந்து போச்சு, ஒரு கமல்ஹாசன் படம். அந்த படத்துல வந்து மாம ஊடு மச்சி ஊடு பரிசம் போட்டதும் பெச்சி போ அப்படி ஒரு பாட்டு வரும். அதுல வந்து பறை கருவியையும் உரிமை அப்படிங்கிற ஒரு கருவியையும் பயன்படுத்தியிருக்காரு. அது வந்து ஒரு சாராய கடை வெளியில நடக்கிற மாதிரி ஒரு சீன். அது அந்த மாதிரி ஒரு சீனு. அந்த பாட்டுல ஒரு ராமரை துதிக்கிற ஒரு பாட்டு, அதுவரை வந்து ராமா ராமான்னு சொல்லிட்டு இருந்த ஒரு ராகம் இது வந்து மாம ஊடு மச்சி ஊடு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? அந்த பாட்டுக்கு வந்து உரிமை வந்து ரொம்ப தமிழ் இசை கருவி. அது ரொம்ப அற்புதமான தமிழ் இசை கருவி. எல்லா இசை கருவியும் வந்து தொம் தொப்புன்னு தான் கேட்கும். இது வந்து அப்படின்னு கேட்கும். இது இப்படி வாசிக்கக்கூடிய கருவி, அதாவது இப்படி வாசிக்கக்கூடிய கருவி. அந்த கருவி வந்து பக்கா தமிழ் இசை கருவி. அது தமிழ் மக்கள் இசை கருவி. அந்த இசை கருவியை வச்சுக்கிட்டு ஒரு கர்நாடிக் மியூசிக்க அடி துவம்சம் பண்ணிருப்பார் அந்த பாட்டுல போட்டு, பறையையும் உரிமையும் வச்சுக்கிட்டு. அத வந்து நிறைய விமர்சனம் அந்த பீரியட்ல வந்து நிறைய விமர்சனம் இருந்தது. எப்படி வந்து இந்த பிலகரி ராகத்தை எப்படி ராஜா வந்து இப்படி பண்ணலாம் அப்படின்னு. அதை பத்தி எல்லாம் ராஜா கவலைப்படல. அதை தொடர்ந்து நிறைய இடத்துல பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. அவரு அந்த உரிமை இசை கருவிய வெறும் செவ்வியல் இசைக்கு மட்டும்தான் பயன்படுத்தினாருன்னு இல்லை. ஒரு முக்கியமான பாட்டு வந்து ஒரு கைதியின் டைரியில ஒரு கிளப் சாங் ஒண்ணு வரும். கமலும் அந்த கிளப் சாங்னா தெரியும் இல்லையா உங்களுக்கு? கிளப் சாங்னா ஒரு மேடையில ஒரு கவர்ச்சிகரமா ஆடுற மாதிரி ஒரு பாட்டு, ஒரு கிளப் சாங். இது ரோசா பூவு கொஞ்சம் லேசா நீவு அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டுக்கு உரிமையை ஃபுல் அண்ட் ஃபுல் கிளப் சாங்ங்கிறது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு படைக்கக்கூடிய ஒரு கம்போசிஷன். அந்த வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லயும் கொண்டு வந்து உரிமையை கொண்டு வர்றாரு. அந்த ஆரம்பமே வந்து உரிமைதான். ஒரு பாரதி ராஜா தான் அந்த படத்தோட இயக்குனர். அந்த படத்தை பத்தி, அந்த பாட்டோடைய பிக்சரைசேஷன் பத்தி நினைச்சு பாருங்க. ஒரு கிளப்ல வந்து கமல் டான்ஸ் ஆடுறாரு, ஒரு பெண்களோட ஒரு குழுவோட டான்ஸ் ஆடுறாரு. அந்த டான்ஸ்ல உரிமை சத்தம் வந்து பிரெடாமினா இருக்கு, பெரிய சத்தமா இருக்கு. உரிமை ட்ரம்ஸை விட மத்த பாட்டை விட உரிமை சத்தம் ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கு, டாமினா இருக்கு. அந்த இடத்துல ஒரு இயக்குனரா பாரதி ராஜா எப்படி அதை காட்ட முடியுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சு. ஆனா பாரதி ராஜா அங்க என்ன பண்றாருன்னா, உண்மையை கமலே வாசிக்க வைக்கிற மாதிரி ஒரு ஷாட் வைக்கிறாரு. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இதெல்லாம். ஒரு கிளப் சாங்ல உரிமையை பயன்படுத்தி
அந்த உரிமையை வந்து ஒரு இசையமைப்பாளர் அப்படி இசையை கொடுத்ததுனாலயே வந்து இயக்குனர் வந்து தன்னுடைய பிக்சரைசேஷனை மாத்திக்கிறாரு. இந்த இசை இல்லாம உரிமை பயன்படுத்தலைன்னா அந்த இடத்துல கிளப் சாங்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ட்ரம்ஸ், கிட்டார், எலக்ட்ரானிக் கிட்டார், இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் தான் அங்க இருக்கணும். கண்ணு பாக்குற மாதிரி இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் இதான் இருக்கணும். ஆனா ஒரு ராஜா கொடுத்த உரிமை இசையினால மட்டுமே வந்து ஒரு உரிமையை வந்து கிளப் டான்ஸ்ல வந்து யூஸ் பண்றாரு. இந்த ஒரு உரிமை இசைய கிளப் டான்ஸ்ல யூஸ் பண்ற மாதிரி ஒரு பாட்டு ஒரு நினைச்சு கூட பார்க்க முடியாது, கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது மாதிரி ஒரு விஷயத்த. அத வந்து ராஜா 1980s ஒரு கைதியின் டைரி அப்படிங்கிற ஒரு படத்துல பண்ணிருக்காரு. அந்த பாட்டு முடிச்சா கேட்டு பாருங்க. இது ரோசா பூவு கொஞ்சம் லேசா நீவு அப்படிங்கிற பாடல் வரிகள்ல இருக்கு. இது வந்து ஒரு ஐகோனா கிளாஸ் அப்படின்னு சொல்றது நான் இதைத்தான் மீன் பண்றேன். இந்த பொருளை தான் சொல்றேன். வந்து எல்லாத்தையும் உடைக்கிறாரு. மக்கள் இசை கருவி உரிமை அது வந்து அங்க போக கூடாது, இங்க மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த சிந்தனையை உடைச்சி கர்நாடிக் மியூசிக் யூஸ் பண்றாரு, ஒரு வெஸ்டர்னுக்கு யூஸ் பண்றாரு. அப்புறம் வந்து அவரு விதவிதமான மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ராஜா பத்தி இசை ஆராய்ச்சி ஏதாவது பண்ணணும்னா ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் தனித்தனியா பண்ண முடியும். அவரு ராஜா இசையில் வயலின், ராஜா இசையில் வயோலா. வயலின் நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வயலின் வந்து ஒரு காமனான இசைக்கருவி. அது வந்து சிந்து பேரவையில இருந்து நம்ம வந்து புன்னகை மன்னன்ல இருந்து வயலினை வந்து ரொம்ப அற்புதமா சோகத்துக்கும் சரி, சந்தோஷமான ஒரு தருணத்துக்கும் சரி அந்த ராஜா வந்து வயலினை வந்து ரொம்ப அற்புதமா பயன்படுத்தியிருப்பாரு. எஸ்பெஷலி வந்து இந்த சிந்து பேரவை படத்துல அவரு கடைசியில மதுக்கு அடிமையாகி சிவகுமார் வந்து ஒரு டான்ஸ் ஆடுவார் இல்லையா, அந்த இடத்துல வந்து வயலின் பயன்பாடு வந்து பல இசையமைப்பாளர்கள் வியந்த தருணம் அது. அந்த வயலின் இசை வயோலா அப்படிங்கிற ஒரு இசைக்கருவி கிட்டத்தட்ட வயலின் மாதிரியே இருக்கும். வயோலா அப்படிங்கிற ஒரு இசைக்கருவிய நிறைய பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸுக்கு நிறைய யூஸ் பண்றாரு. வயோலா மட்டும் தனியா யூஸ் பண்றாரு. சிறந்த உதாரணமா என்ன சொல்லலாம்னா, இந்த சிவாஜியும் வடிவுக்கரசியும் ஒரு முதல் மரியாதை படம் இருக்கு இல்லையா, அந்த படத்துல எப்பெல்லாம் வந்து சிவாஜி வந்து தன்னுடைய சோகத்தை வந்து பகிர்ந்துக்க ஒரு அந்த சீன் வருதோ அப்பெல்லாம் வயோலாவை யூஸ் பண்றாரு. பல படங்கள்ல இந்த வயோலா வந்து சோகத்துக்கான ஒரு 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 இமேஜினரி கேரக்டராவே வந்து வயோலாவை யூஸ் பண்றாரு. அப்புறம் இந்த உரிமை சொன்ன மாதிரி அது ஏற்கனவே சொல்லியாச்சு உரிமை. பட் இருந்தாலும் உரிமையை வந்து காதல் பாடல்கள்ல யூஸ் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு கம்போசிஷன். கருத்த மச்சான் அப்படிங்கிற ஒரு பாடல், கருத்த மச்சான் அப்படின்னு அந்த சாங் அந்த நோட் முடிகிற அந்த 2 வார்த்தை முடிகிற பிறகு இந்த இடத்துல வந்து உரிமை பயன்பாட்டை வந்து உரிமையை கண்டுபிடிச்ச ஒருத்தர் கூட அப்படி யோசிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து அதை வந்து உரிமையை வந்து பயன்படுத்தியிருக்காரு. அதுக்கு முன்னாடி இன்னொரு படத்துல வந்து சர்க்கரை பந்தல் அப்படின்னு ஒரு படம், ரொம்ப பழைய படம். அதுல வந்து உருமுதடி உரிமை மேலம் அப்படின்னு ஒரு பாடல். அதுலயும் வந்து உரிமையை வந்து ரொம்ப அழகா பயன்படுத்தி இருக்கிற ஒரு பாடல். இந்த மாமா ஊடு மச்சா ஊட்லயும் உரிமை ஊடு. இந்த மாமா ஊடு பல புரட்சிகளை பண்றது வந்து இந்த மாமா ஊடு மச்சா ஊடு. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பிளவரி ராகத்துல அப்புறம் வந்து உரிமையை பயன்படுத்தி அது வந்து பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து பிராஸ் அப்படிங்கிற ஒரு இசைக்கருவியை வந்து அது தனியா பயன்படுத்துற விதமே வந்து ரொம்ப தனியா இருக்கும். இந்த பாட்டு சொல்லணும்னா, இந்த 1 2 3 4 5 6 அப்படின்னு ஒரு படம், ரஜினி படம், என்ன படம்னு ஞாபகம் இல்லை எனக்கு. பிரபு அது எந்த படம் அது? தர்மதுரை தானே அது? தர்மதுரை தானே அந்த படம் பேரு? அதுதான் நினைக்கிறேன் தொடர். ஓகே. அது இந்த படத்துல வந்து அந்த 1 2 3 4 வந்து பிராஸ் அப்படிங்கிற ஒரு இசைக்கருவிய ரொம்ப அருமையா யூஸ் பண்ணிருப்பாரு. அப்புறம் வந்து அவருடைய இசைகள் மற்ற பாடல்கள்ல ரொம்ப பெருசா பேசப்பட்டது வந்து டைம் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இசை ஏன் வந்து ஒரு கணக்கு, அது வந்து ஒரு கணிதம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த டைம் சிக்னேச்சர் அப்படின்னா, இந்த டைம் சிக்னேச்சர்ல வந்து இப்ப இந்த ரிதம் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரிதம் பேட்டர்ன்ல 4/8 இப்ப தக்கதிமி தக்கஜுனு அப்படிங்கிறது ஒரு ரிதம் பேட்டர்ன். 4/8 இந்த பீட்குள்ள இந்த 8 நோட்ஸ், இந்த 8 பீட்ஸ் வரணும்.
இந்த டைம்குள்ள இந்த 8 பீட்ஸ் வரணும் அப்படிங்கிறது தான் அந்த ரிதம் பேட்டர்ன். அது வந்து சில பாடல்கள் வந்து கர்நாடக சங்கீதத்துல வந்து நிறைய ரிதம் பேட்டர்ன் இருக்கும். திஸ்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 1 2 3 அது மட்டும் வந்து திஸ்ரம். அது வந்து 4/8 அப்படின்னு சொல்லக்கூடிய சதுஸ்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சதுஸ்ரத்திலேயே வந்து சில பாடல்கள், நிறைய பாடல்கள் இருக்கும். அது வந்து காமனான 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 அப்படின்னு வர்றது வந்து ஒரு காமனான ஒரு ஒரு ரிதம் பேட்டர்ன். இதுல வந்து கஷ்டமான ரிதம் பேட்டர்ன் அப்படின்னு பாத்துக்கிட்டா, அந்த மாதிரி கஷ்டமான ரிதம் பேட்டர்ன் இருக்கிறது ரொம்ப ரேரான சாங்ஸ் தான் அப்படி கம்போஸ் பண்ண முடியும். 6/8 ஒரு ரிதம் பேட்டர்ன் இருக்கு. 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 அப்படின்னு நம்ம பொதுவா எல்லா பாடல்களையும் வந்து இந்த 4/8 3/4 இந்த பேட்டர்ன்ல தான் பார்க்க முடியும். ஆனா 6/8 அப்படின்னு பாக்குறது வந்து ரொம்ப துள்ளலான சாங்ஸ்க்கு மட்டும்தான் 6/8 போட முடியும். 6/8 ரிதம் பேட்டர்ன். ராஜா வந்து ரொம்ப ஜாலியான பாட்டுகள்லாம் வந்து இந்த 6/8 பேட்டர்ன் உடனே கையில எடுத்துருவாரு. அதோட பெரிய லிஸ்ட் இருக்கு. அதுல வந்து ரொம்ப முக்கியமான பாடல்கள் மட்டும் சொல்றேன். அதுல வந்து வண்ண பூங்காவனம் சின்ன பிருந்தாவனம் 1 2 3 4 5 1 2 3 4 5 6 அப்படின்னு வந்து அந்த ரிதம் பேட்டர்ன் வந்து இதுல வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி வான்மேகம் அந்த பாடல் வந்து 6/8 ரிதம் பேட்டர்னை வந்து இந்த 6/8 பேட்டர்ன் ஏன் வந்து அன்காமன் அப்படின்னா, வழக்கமா எல்லா பாடல்களையும் 3/4 இல்லைன்னா 4/8 இந்த ரிதம் பேட்டர்ன்ல தான் இருக்கும். இந்த பாடல்கள் எல்லாம் 6/8 அப்படிங்கிற பேட்டர்ன்ல கொண்டது ரொம்ப பாடுறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி இதை கம்போஸ் பண்றது ரொம்ப அதுக்கான பீட்டோ அதுக்கான ராகமோ சூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்புறம் இந்த ஓகோ மேகம் வந்ததோ அந்த பாட்டு, அப்புறம் வந்து ரோஜா பூ ஆடி, ஏற்கனவே அந்த ஒரே பாட்டு பல விஷயங்களை செஞ்சதுக்கான எக்ஸாம்பிள் வந்து இந்த ரோஜா பூ ஆடி வந்தது. ரோஜா பூ ஆடி வந்தது அந்த பாட்டுல வந்து ஒரு மிக அருமையான ஒரு ஹார்மோனியை கொடுத்திருப்பாரு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அதே வந்து 6/8 பீட்ல கொடுத்திருப்பாரு. 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6ல இந்த பீட்ல இந்த பேட்டர்ன்லயே வந்து ரோஜா பூ ஆடி வந்தது அந்த பாடல். அப்புறம் வந்து ரொம்ப அஞ்சலிங்கிற ஒரு படத்துல அதுல வந்து இரவு நிலவு உலகை ரசிக்க நினைத்தது அதுலயே வந்து 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 அப்படின்னு அந்த ரிதம் பேட்டர்ன் வந்து அப்படியே போகும். அப்புறம் இந்த மாதிரி ஜாலியான துள்ளலான சாங்ஸ். அப்புறம் வேற சாங் ஏதாவது சொல்லணும்னா, வானம் என்ன மேல இருக்கு பூமி என்ன கீழ் இருக்கு அப்படின்னு ஒரு பாடல் வரும். அந்த பாட்டுலயும் வந்து இதே 6/8 பேட்டர்ன் ரிதம் பேட்டர்ன் அப்படின்னு வந்து இது மாதிரி நிறைய பாடல்கள்ல துள்ளல் பாடல்கள்ல வந்து 6/8 பேட்டர்ன் வந்து இந்த பேட்டர்ன் வந்து மத்த இசையில வந்து பாக்குறது ரொம்ப அபூர்வமா இருக்கு. ரொம்ப அபூர்வம். அதனால வந்து இந்த 6/8 பேட்டர்ன் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் ராஜா வந்து இந்த 6/8 பேட்டர்ன்ல சாங்ஸ் கம்போஸ் பண்றதுல. அப்புறம் இதே மாதிரி 7/8 ஒரு பேட்டர்ன் இருக்கு. 1 2 3 1 2 3 4 அதை வந்து நம்ம கர்நாடக இசையில டக்கிட்ட டக்க தீமி அப்படின்னு வந்து அந்த நோட் வரும். இந்த ரிதம் பேட்டர்ன் இருக்கு இல்லையா, இந்த ரிதம் பேட்டர்ன் வந்து மெலடிக்கு வந்து இந்த பேட்டர்ன் வந்து கொண்டு வர்றாரு. 7/8 1 2 3 1 2 3 4 1 2 3 எப்படின்னா, எக்ஸாம்பிள் வந்து இந்த பொன்வானம் பன்னீர் தூவுது அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு இல்லையா, பொன்வானம் பன்னீர் தூவுது இந்நேரம் 1 2 3 1 2 3 4 1 2 3 1 2 3 4 முழுக்க பாடல் முழுக்க இந்த 7/8 பேட்டர்ன்ல வரக்கூடிய பாடல் இது. அது மாதிரி இன்னொரு பாடல் சொல்லணும்னா வந்து அவரு அந்த இதயம் படத்துல ஒரு பாடல் வரும் இல்லையா, பொட்டு வைத்த ஒரு வட்ட நீலா, அந்த பாடலும் இதே 7/8 பேட்டர்னை வந்து அடிப்படையா கொண்டது. 1 2 3 1 2 3 4 பொட்டு வைத்த ஒரு வட்ட நீலா அந்த பாடலும் 7/8 வந்து இது மாதிரி நிறைய பாடல்கள் இருக்கு. அதை வந்து ஒரு நேரம் கருதி குறைந்த எக்ஸாம்பிளோட நம்ம சொல்லலாம். அதே மாதிரி 5/8 பேட்டர்ன் ஒண்ணு இருக்கு. 5/8 தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட அப்படின்னு வர்ற ஒரு பேட்டர்ன். அழகு மயிலாட அபிநயங்கள் கூட 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 அப்படின்னு இதே ரிதம் பேட்டர்ன்ல என்டையர் சாங் வர்றது வந்து இந்த மாதிரி ரிதம் பேட்டர்ன்ஸ் எல்லாம் இப்பெல்லாம் வந்து நம்மளால கேட்கவே முடியல. 5/8ல 7/8ல இது மாதிரி கேட்கவே முடியல. பெரும்பாலும் வந்து இதை வந்து எலக்ட்ரிக் கிட்டார்ஸும் ட்ரம்ஸும் மத்த இசைக்கருவியும் தான் இந்த ரிதம் சிம்பிளிசிட்டியில தான் இருக்கு. இந்த ஒரு அந்த பொட்டு வைத்த ஒரு வட்டநிலா அப்படிங்கிறது அந்த ராகம் வந்து ரொம்ப எளிமையான ராகம். அந்த எளிமையான ராகத்துக்கு
ஒரு ஒரு 7-8 ரிதம் பேட்டர்னை கொண்டு வந்ததெல்லாம் வந்து அவருடைய ஜீனியஸ். ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்தை எவ்வளவு கிராண்டியூரா காட்ட முடியும் அப்படிங்கிறத வந்து ஒரு நிரூபிச்ச பாடல் வந்து அந்த பொட்டு வைத்த ஒரு வட்டநிலா. அதே மாதிரி இதெல்லாம் வந்து டிஃபைன்டு பேட்டர்ன். 3/8, 5/8, 7/8 அப்படின்னு சொல்லலாம். டிஃபைன்டு பேட்டர்ன். ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பாடல் வந்து இந்த இலக்கணத்துக்கெல்லாம் மீறி ஒரு பாடல் வந்து தும்பி வா அப்படின்னு ஒரு மலையாளத்துல ஒரு ஒரு இசையமைத்த ஒரு பாடல். தும்பி வா தும்ப குடத்தின் துஞ்சத்தாய் ஒன்யாலடா ஆகாஷ பொன்னால நிலகளே ஆயத்தில் தொத்தேவரா அப்படிங்கிற அந்த பாடல் வந்து என்டையர் சாங்குமே வந்து 1 2 3 1 2 3 4 5 இந்த ரிதம் பேட்டர்ன்ல வந்து தமிழாலேயோ மற்ற பெர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இந்த பேட்டர்ன்ல வாசிக்கக்கூடிய ஒரு பாடல் அது. அந்த என்டையர் சாங்கே வந்து நம்ம இந்த நம்பர்ஸே பாடிடலாம். 1 2 3 1 2 3 4 5 1 2 3 1 2 3 4 5 இப்படி வந்து இந்த ரிதம் பேட்டர்ன் வந்து அவ்வளவு ஜீனியஸா வந்து ஒரு பாட்டுல ரிதம் பேட்டர்ன் வந்து இவ்வளவு வேரியஸ் ரிதம் பேட்டர்ன்ஸ் வந்து வேற ஏதாவது ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து யூஸ் பண்ணிருப்பாரா அப்படின்னு வந்து ரொம்ப ஒரு கேள்விக்கு உட்படுத்த வேண்டிய விஷயம். ஒரு ரிதம் பேட்டர்ன் பார்த்தோம். அப்புறம் வந்து ஒரு கர்நாடிக் மியூசிக்ல பண்ண புரட்சி பார்த்தோம். அப்புறம் வந்து ரொம்ப முக்கியமா சொல்லப்படுறது வந்து ஒரு மிக்சர் ஆஃப் எமோஷன்ஸ். இந்த ஒரே ஒரு பாடல்ல வந்து அவர் வந்து ஒரு பல உணர்வுகளை வந்து கையாளுற விதம் இருக்கு இல்லையா. ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு பாடல்ல ஒரு சோகமான ஒரு இடத்துல வந்து ஒரு இன்டர்வியூடு வந்து முடியும் போது சோகத்துல முடியும். அப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப சோகமான ஒரு பாடல்ல வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு இன்டர்வியூட வச்சு திருப்பி அடுத்த சோகம் ஆரம்பிக்கும். ஒரு நம்ம சோகத்துக்குன்னு சில சோகமான ஒரு உணர்வுகளை கடத்துறதுக்கு சில மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஷெனாய் வந்து எப்பயுமே வந்து ஒரு சோகமான நம்ம தூர்தர்ஷன் எல்லாம் பார்த்திருப்போம்ல. யாராவது தலைவர்கள் இருந்தாங்கன்னா அந்த பழைய தூர்தர்ஷன்ல ஒரு ஷெனாய் இசையெல்லாம் போட்டு அந்த நாளை வந்து நமக்கு நிரப்புவாங்க. அவ்வளவு சோகமயமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஆனா ஷெனாய ரொம்ப ஜாலியான ஒரு பாட்டுக்கு வந்து நாயகன்ல அந்த ஒரு கமல் டான்ஸ் ஆடுற பாட்டு இருக்கு இல்லையா, அதுல வந்து நாயகன்ல ஷெனாயை யூஸ் பண்ணி ஒரு பயங்கர துள்ளலான ஒரு பாட்டு கொடுத்திருப்பாரு. அது மாதிரி நம்ம நினைச்சு பார்க்க முடியாத சில விஷயங்கள்லாம் வந்து இசை கருவி மூலமா அவர் வந்து நிறைய செஞ்சிருக்காரு. இந்த பாயிண்ட் கவுண்டர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முன்னாடி போட்ட வீடியோல கூட அது சொன்னாங்க. பாயிண்ட் கவுண்டர் பாயிண்டோட எக்ஸ்பர்ட் வந்து இளையராஜா. தமிழ் இசை உலகில ஒன்னும் இந்திய இசை உலகில கூட அவர் வந்து பாயிண்ட் கவுண்டர் பாயிண்டோட எக்ஸ்பர்ட் அப்படின்னு அவர் பாயிண்ட் கவுண்டர் பாயிண்டோட எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு 2 பாட்டு வந்து மிகச்சிறந்த உதாரணம். பூமாலையே. அதாவது ஒருத்தர் பாடணும், அதோடைய பதிலா இன்னொரு பாட்டு இன்னொருத்தர் வந்து பாடணும். என் கண்மணி இந்த நானா பாடிட்டு இருக்கும் போது பேக்ரவுண்ட்ல காதுல வந்து நம்ம ஒருத்தர் பாடுற மாதிரி இருக்கும். அந்த பாடலை கேட்காம நம்ம பாட வேண்டிய பாட ஒரு சிங்கர் வந்து பாடணும். அப்படி பாடினாதான் வந்து இந்த பாயிண்ட் கவுண்டர் பாயிண்ட் வந்து சிங்க் ஆகும். அப்படி வந்து ஒரு பாயிண்ட் கவுண்டர் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு இலக்கணத்துல அது வந்து வெஸ்டர்ன் கிளாசிக்கல்ல இருக்கிற ஒரு டிஃபைன்டு ஸ்ட்ரக்சரை வந்து அது வந்து தமிழ் இசையில வந்து கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்த பாடல்கள்லாம் வந்து அந்த ரெண்டுத்துக்கும் அந்த 2 விஷயத்துக்கு இருக்கு. பாயிண்ட் அண்ட் கவுண்டர் பாயிண்ட் அப்படின்னு இருக்கு. அப்புறம் அவரை பத்தி நிறைய சொல்றதுக்கு வந்து ஆர்கஸ்ட்ரேஷன் தான். ஒரு சிம்பிளான ஒரு பாடலை வந்து அவருடைய கிராண்டியூரான ஆர்கஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த ஆர்கஸ்ட்ரேஷன் தான் வந்து அந்த பாடலை வந்து வேற ஒரு உணர்வு தளத்துக்கு வந்து கொண்டு போறது. ஒரு 2 உதாரணம் சிம்பிளா சொல்லணும்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச தென்றல் வந்து தீண்டும் போது அந்த பாடல்ல ரொம்ப சிம்பிளான ராகம் அவ்வளவுதான் அந்த பாடல். இந்த ராகத்துக்குள்ள அவர் கொண்டு வந்த ப்ரிலியூடு, கொண்டு வந்த இன்டர்லியூட்ல பண்ண ஆர்கஸ்ட்ரேஷன், இதெல்லாம் வந்து பிரமிக்க வைக்கிற ஒரு விஷயம். எந்த அளவுக்கு பிரமிப்புன்னா, அவருடைய மகன் யுவன் சங்கர் ராஜா என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்க அப்பா மாதிரி நான் தென்றல் வந்து தீண்டும் போது மாதிரி ஒரு சாங் நான் பண்ணிட்டா நான் ஜெயிச்சிட்டேன் மியூசிக்ல அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு ரொம்ப
கஷ்டமான ஒரு ஆர்கஸ்ட்ரேஷன் தான் வந்து இந்த தென்றல் தென்றல் வந்து தீண்டும் போது பாடல். அப்புறம் வந்து ஒரு தங்க ரதத்தில் அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? ரொம்ப சிம்பிளான சாங். தனனன்னன்னன்னா, தனனன்னன்னன்னா அவ்வளவுதான் ராகம். மெலடி வந்து அவ்வளவுதான். ஆனா அதுக்கு முன்னாடி வர்ற வயலின், இதுக்கு முன்னாடி வர்ற பேஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியமூட்ட ஆச்சரியமூட்டுற வகையில வந்த ப்ரிலியூடும் இன்டர்வியூடும் இந்த 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 இசையில இருக்கு. அப்புறம் வந்து ராஜாவுடைய இசையை பத்தி பேச போனா ஒரு ஹம்மிங் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு நோட். அந்த மாதிரி ஹம்மிங்லாம் இப்ப வந்து கேட்கவே முடியாது நம்மளால. ஏன்னா இசை தெரிஞ்சா மட்டும்தான் அதை பண்ண முடியும். முக்கியமான ஹம்மிங் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து காற்றில் உந்தன் கீதம். அந்த அந்த சாங் வந்து அது வந்து கர்நாடிக் மியூசிக்ல வந்து அது அகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அகாரத்தை வந்து பாடக்கூடிய ஒரு 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 இது இருக்கு இல்லையா, ஒரு திறமை இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து எல்லா பாடகர்களுக்கும் பாடகிகளுக்கும் கிடைக்க அவ்வளவு ஈஸி கிடையாது அது பாடுறது. அதே மாதிரி பொன்வானம் பன்னீர் தூது இந்த வரிக்கு முன்னாடி ஒரு பெரிய அகாரம் ஒண்ணு வரும், ஆலாபனை ஒண்ணு வரும். அந்த ஆலாபனை யாராவது பாடிட்டா மியூசிக்ல கிங், பாடுறதுல நீ கிங் அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த அளவு முக்கியமான ஆலாபனைகள் இதெல்லாம். காதலின் தீபம் ஏற்றி அந்த பாடல், அப்புறம் வந்து பாடவா உன் பாடலை, இந்த மாதிரி பாடல்களுக்கு முன்னாடி வர்ற ஆலாபனையே வந்து அது வந்து ஹிந்துஸ்தானில இருந்து இருக்கலாம், கர்நாடிக் மியூசிக்ல இருந்து இருக்கலாம். மிகப்பெரிய சாதனையை வந்து இந்த ஹம்மிங்லயே கொடுத்திருக்காரு. அப்புறம் இந்த ஃபியூஷன் இருக்கு இல்லையா, இந்த அவருக்கு தெரிஞ்ச எல்லா ஜானர்ல வந்து ஃபியூஷன் கொடுக்குறாரு இல்லையா, அதுக்கு சிறந்த உதாரணமா அந்திமழை பாடல் எடுத்துக்கலாம். அந்திமழை பாடல்ல அந்திமழை வந்து ஒரு சின்ன ஃபோக்ல ஆரம்பிக்குது, அந்திமழை பொழிகிறது அப்படின்னு. அதோடைய இன்டர்லூடு ஃபுல்லா வந்து வெஸ்டர்ன் கிளாசிக். ஃபுல்லாவே வந்து அந்த பாக், மொசாட், பீத்தோவன் எல்லாம் பேர்கள் எல்லாம் சொல்றோம் இல்லையா, அவங்க எல்லாம் கம்போஸ் பண்ண ஒரு செவ்வியல் இலக்கணத்துல இருந்து வந்த ஒரு வெஸ்டர்ன் கிளாசிக்கோட நோட்ஸை வந்து அங்க கொண்டு வராரு. அதுக்கேற்ற மாதிரி அந்த கேரக்டர் வந்து வயலின் வாசிக்கிற கேரக்டர் அந்த படத்துல ஒரு பெரிய வயலினிஸ்ட், அந்த வயலினிஸ்ட் வாசிக்கிற மாதிரி ஒரு வெஸ்டர்ன் கிளாசிக்கை கொண்டு வராரு. ஒரு ஃபோக்ல இருந்து வெஸ்டர்ன் கிளாசிக் போயிட்டு அதுக்கப்புறம் நடுவில் அடுத்த இன்டர்லூடுக்கு வந்து ஹிந்துஸ்தானிக்கு வருவாரு. இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய மாயாஜாலம். எந்த இசையமைப்பாளரும் இது வந்து அந்த பீரியட்ல பண்ண துணியை வந்து ஒரு மிகப்பெரிய தைரியமும் மிகப்பெரிய திறமையும் வேண்டும். இது மாதிரி ராஜா அவர்களுடைய இசையை பத்தி நான் வந்து கர்நாடிக் மியூசிக் பத்தி எனக்கு அதை பத்தின அறிவு வந்து மிக கம்மியா இருக்கிறதுனால நான் அதை பத்தி பேசல. அதை பத்தி நம்ம ரீசெண்டா ஒரு பாடகரை வந்து ஏஆர் ரஹ்மான் அறிமுகப்படுத்தினார் இல்லையா, சார்லதா மணி அப்படிங்கிறவங்க ராஜா வந்து இளையராஜா சாங்ஸ்ல கர்நாடிக் மியூசிக் எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய லெக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ராகத்தை, கல்யாணி ராகத்தை மட்டுமே எடுத்துட்டு அவங்க வந்து ஒரு அரை மணி நேரம் என்னென்ன பாடல்கள் எல்லாம் கல்யாணி ராகத்துல அமைச்சிருக்காரு, சோகம்னா என்ன ராகம் யூஸ் பண்ணுவாரு, ஒரு காப்பி அப்படிங்கிற ஒரு ராகம் மட்டும் இருக்கு, அந்த ராகத்துல மட்டும் என்ன மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் அதுல பண்ணி சின்ன ஒரு நோட்டை சேஞ்ச் பண்ணி எப்படி அந்த ராகத்துல இருந்து நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு அப்படின்னு வந்து நிறைய கர்நாடக இசை தெரிஞ்சவர்கள் அப்படிலாம் பேசுறாங்க. நம்ம வந்து கர்நாடிக் மியூசிக் தெரியாட்டாலும் ஒரு மாபெரும் ஒரு 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 இசை கலைஞனை நம்ம ஒரு மாபெரும் ரசிகனா இருந்தா இதெல்லாம் நம்ம பண்ண முடியும். அவரு அவரு இசையமைச்சிருக்கிற ஒரு ஹார்மோனி சாங் இருக்குல்ல, அந்த ஹார்மோனி சாங்கை வந்து நம்ம கேட்கறது கூட நம்ம காதுகள் வந்து நமக்கு வந்து திறம்பட இயங்க வேண்டும். எந்த அளவுக்குன்னா ரோஜா பூ ஆடி வந்தது அந்த சாங்ல, அந்த பாட்டுல ஒவ்வொரு 3 பேர் பாடுவாங்க, இல்ல இன்னொரு பக்கம் 2 பேர் பாடுவாங்க. இந்த 2 பேரும் ஒரே சாங்க வேற வேற ராகத்துல பாடுறாங்க. அந்த 2 பேர் பாடுறதையும் நம்ம தனித்தனியா நம்மளால பிரிச்சு நம்ம காதுகள் கேட்க முடியும்னா நம்ம வந்து நல்ல ரசிகன் அப்படின்னு நம்மளுக்கு வந்து சர்டிபிகேட் கொடுத்துக்கலாம். நம்ம காதுகளை வந்து ட்ரெயின் பண்றதுக்காக கூட ஒரு ரசிகனா நம்ம வந்து இளையராஜா பாட்டை நம்ம கேட்டாதான் அந்த காதுகள் கூட நம்ம ட்ரெயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணிக்கிட்டேன். எல்லாரும் பொறுமையா கேட்டதுக்கு நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பு தோழர். இவ்வளோ அழகா இசைக்கோரிய வந்து ஒரு அறிவியல் எண்கணிதத்தோட சேர்த்து இணைத்து மிக அழகா சொன்னீங்க. பொதுவா இசையோட நுட்பங்களை அப்படித்தான் நம்ம சொல்லுவாங்க. அது
எண்கணித முறை இல்லாம அந்த இசையோடைய செழுமை வந்து நம் காதுகளுக்கு இனிமை சேர்க்கான்னு சொல்லி அதை அழகா கைப்பற்றினவங்க, அல்லது இயல்பா அவங்களுக்கு வந்துடும், இல்ல அவங்களுடைய பயிற்சியின் காரணமா அவங்க நுட்பமா பயன்படுத்துவோம்னு சொல்லுவாங்க. அதனால அதை ரொம்ப அழகா சொன்னீங்க. மிகச்சிறப்பு தோழர். உம் தோழர்கள் கையை உயர்த்துங்க, அழைக்கிறேன். மோசஸ். ஆஹ் ரொம்ப நல்லா பேசினாரு ஞானபாரதி. அவர் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர். அபிநயாவின் தும்மல் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. அவர் பாரதி புத்தகால வெளியிட்டு இருக்காங்க. விகடன்ல அவர் தொடர்ந்து சிறுகதைகள் எழுதிட்டு வர்றாரு. நிறைய கதைகள் அது மாதிரி எழுதியிருக்காரு. அவருடைய கதைகள் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும். இன்னைக்கு அவருடைய பேச்சு ரொம்ப அற்புதமா இருந்தது. ஒரு ரசிகர்கள் இளையராஜாவை கொண்டாடுவது ஒரு விதமான சுவாரஸ்யத்தை கொடுக்கும். இசை தெரிந்தவர்கள் இளையராஜா பத்தி சொல்லும் போது அது வேற ஒரு சுவாரஸ்யத்தை கொடுக்கும். ஸோ அந்த வகையில இசை தெரிந்த அதனுடைய அடிப்படையை தெரிந்த ஞானபாரதி சொல்லும் போது உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருந்தது அதை கேட்கறதுக்கு. நிறைய பேர் வந்திருக்காங்க, சீனியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஹரிஷ் அவர் வந்து பேசும்போதே அந்த படம் பேர் உட்பட, அந்த படம் கமல் படம் தான். தீவிர கமல் ரசிகரா எனக்கே அந்த படம் என்ன ஞாபகம் இல்லை. ஆனா ஹரிஷ் வந்து அது கரெக்டா அந்த படத்தை கமெண்ட்ல போட்டாரு. ஹரிஷ் கையை உயர்த்திருக்கிறாரு. ஹரிஷ், குமரேசன், அப்புறம் ராகுல், நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் இளையராஜாவோடு அவங்களுக்கு இருக்கிற அந்த நெருக்கத்தை வந்து பகிர்ந்துகிட்டா 5 நிமிஷம் பேசினாங்கன்னா இன்னும் கூடுதலா இந்த நிகழ்ச்சி வேற ஒரு தளத்துக்கு போகும். ஸோ அவங்களுக்கு வழிவிட்டு என்னுடைய பேச்சை முடிச்சுக்கிறேன். நன்றி தோழர். ஹரிஷ் தோழர் பேசு. வணக்கம். வாய்ப்பு இருந்த வீடியோல வாங்க, பேசுறவங்க வாய்ப்பு இருந்த வீடியோல வாங்க, நல்லா இருக்கும். நான் வந்து இப்போ டெரஸ் இருக்கு, அதனால கொஞ்சம் வீடியோ தெரியும். இப்ப நம்ம பேசுறது கேட்கல, ஆடியோ கிளியரா இருக்குல்ல? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆடியோ கிளியரா இருக்கா? நல்லா இருக்கு தோழர், நல்லா இருக்கு. அதான் ஒரு நல்லது ஒரு உரை. அதாவது வந்து நம்ம இமோஷனலா வந்து எப்படி அந்த இளையராஜாவோட இசையோட வந்து கனெக்ட் ஆகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா வந்து இப்போ உன்னால் முடியும் தம்பி படத்துல வந்து ஒரு வசனம் வரும். அதாவது கமல் வந்து ஜெமினிகிட்ட சொல்லுவாரு, அதாவது வந்து இந்த கர்நாடக சங்கீதம் அதை பத்தி எல்லாம் சொன்னாரு. எனக்கு அவ்வளவா அதெல்லாம் ஒழுங்கா பரிச்சயம் இல்லை, கேள்வி நடந்த உண்டுன்ட்டு அதை தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் என்ன சொன்னாருன்னா, அதெல்லாம் கார்ல இருந்து இறங்கி வர 2-3 ஜரிகை வெட்டி கொண்டா அது வந்து நீங்க பாடுறதெல்லாம் புரியலாம், பாமரர்களுக்கு புரியணும்னா அது வந்து எளிமைப்படுத்தி தான் பாடணும் அப்படின்னு ஒரு வசனம் வரும். எளிமைப்படுத்தி பாடுறதுலயும் வந்து அந்த ராகங்களை எப்படி கையாளுறாரு அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இப்போ ராமானுஜம் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த சைக்காட்ரிஸ்ட் எழுத்தாளர் இளையராஜா பத்தி நிறைய எழுதியிருக்காரு, புத்தகங்கள் போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லுவாருன்னா, மிச்ச எல்லா நான் கனெக்ட் ஆயிருக்கேன்னா கேக்குதா? கேக்குது தோழர், கேக்குது. ஹலோ, கேக்குது. அதாவது மிச்ச எல்லாரோட பாடல்கள், திரையிசை பாடல்கள்லயும் வந்து அந்த ராகங்களை வந்து அந்த வெண்பொங்கல்லையோ சர்க்கரை பொங்கல்லையோ அந்த முந்திரி பருப்பு தேடுவோம்ல, அந்த மாதிரி தேடி இது இந்த ராகம்னு சொல்லலாம். ஆனா இளையராஜாவோட பாடல்கள்ல வந்து நீங்க வந்து ஒரு கடலை மிட்டாயை வந்து கடலை தேடுற மாதிரி அவ்வளவு விரவி கிடக்கும். அதாவது வந்து அந்த பாடல் துவங்குறதுல இருந்து முடிக்கிற வரைக்கும் அந்த அவர் சொன்ன அந்த ப்ரிலியூடு, பல்லவி, இன்டர்லியூடு, சரணம் எல்லாத்துலயும் அந்த பாடல் முடிகிற வரைக்கும் அது என்ன ராகத்தை கையாண்டிருக்காரோ அது எல்லாமே வந்து அப்படி விரவி கிடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. இன்னொன்னு வந்து அவர் வந்து அந்த மும்மூர்த்திகளை பத்தி பேசினாரு. நம்ம மும்மூர்த்திகளை பத்தி எப்போ பேசும்போது நம்ம வந்து இந்த தமிழிசை மும்மூர்த்திகளை வந்து மறந்துடும். அவங்க வாழ்ந்த காலகட்டம் வந்து இந்த நம்ம இந்த கர்நாடக இசை மும்மூர்த்திகள்னு சொல்லப்படுறத விட முந்தின காலகட்டங்கள். ஸோ அந்த தமிழ் பண் அப்படிங்கிறதுல இருந்து தான் வந்து இந்த கரண்டா இருக்கக்கூடிய அந்த கர்நாடக இசையோடைய அந்த ராகங்கள்லாம் வந்து உருவாச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா அது வந்து நிறைய பேர் அது அம்பிரகம் பண்டிதர் உட்பட நிறைய பேர் வந்து இந்த கருணாமிர சாகரம்னு ஒரு புக் இருக்கு, அதுல டீட்டெயில்டா எழுதிருக்காரு. ஸோ இப்போ எனக்கு வந்து அந்த இளையராஜாவோட அந்த ஃபோக் பேஸ் இருக்குல்ல, அதெல்லாமே வந்து அந்த தமிழ் பண்களோட ரிலேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு. அது வந்து 5 நிமிஷம் சொல்லியிருக்காரு. வாத்தியங்களை பத்தி சொன்னாரு, அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து எப்படி அவர் வந்து பயன்படுத்துறாரு. ஷெனாயை பத்தி சொன்னாரு. இன்னொன்னு பேஸ் கிட்டார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து என்னன்னா அந்த கர்நாடக சங்கீதத்துல வந்து பின்னாடி உட்காந்துட்டு அந்த தம்பூரா வாசிப்பாங்க, அதை ஸ்ருதி சேர்க்கறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இந்த பேஸ் கிட்டாரும் அப்படிதான். பேஸ் கிட்டாரும் வந்து ஸ்ருதி சேர்க்கறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஆனா அதையும் ஒரு மெயின் இன்ஸ்ட்ருமெண்டா வந்து ராஜா தான் மாத்தினாரு. நீங்க வந்து அதோட துல்லியத்தை பத்தி கேட்கணும்னா அந்த ஒரு முக்கிய நிறைய பாடல்கள் இருக்கு. அந்த கொடியிலே மல்லிகை பூ கேளுங்க,
அது நல்ல ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிட்டு அந்த பாட்டை கேட்டீங்கன்னா அதுல பேஸ் கிட்டார் வந்து எப்படி யூஸ் பண்ணிருப்பாரு அப்படிங்கறத வந்து நீங்க உணரலாம். ஆஹ் இன்னொன்னு வந்து இப்போ பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது தனியாவே பேசலாம் நம்ம. ஏன்னா எனக்கு வந்து இப்போ நீங்க வந்து ஒரு மியூசிக்கோட எப்படி கனெக்ட் ஆறீங்க அப்படிங்கறது ஒரு சில விஷயங்கள் சொல்றேன் நான். இப்போ இந்த இதயத்தை திருடாதேன்னு ஒரு படம் இருக்கு. அந்த படத்தை வந்து நீங்க பாருங்க. அது படம் சுமாரா தான் இருக்கும். நீங்க பேக்ரவுண்ட் மியூசிக், அந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக்கே கவனிங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். அந்த படத்தோட டைட்டில் மியூசிக், அது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து அந்த படம் வந்து துவங்கும். அதை நான் ஜஸ்ட் ஹம் பண்றேன். தரரா, த, த, தரரரா, தரரா, த, த, தரரரா, தா, இப்படி போகும். இது வந்து ஒரு வயலின் பீஸ் மாதிரி வரும். என்னன்னா இது ஹாஸ்பிட்டல் தோங்குது. அந்த இசிஜி கிராஃப் ஓடிட்டு இருக்கும். அந்த இசிஜி கிராஃப் ஓடுற அந்த ஏத்தையா இருக்கும்ல, அந்த அந்த மாதிரி இருக்கும் அந்த இசை. ஸோ இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எங்க எப்போ ஹாஸ்பிட்டலுக்கு நான் போனாலும் பார்க்க போனாலும் இந்த இசை வந்து எனக்குள்ள வந்துடும். ஸோ இதுதான் வந்து ஒரு கலைஞனோட வெற்றின்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ இலக்கியத்திலையும் சில உதாரணங்கள் சொல்லலாம். இப்போ வந்து கு அழகிரி சாமியோட ராஜா வந்திருக்கிறார் அப்படின்னு ஒரு கதை நீங்க பல பேர் படிச்சிருப்பீங்க. ஆஹ் அது என்னன்னா அந்த கதையை படிச்சதுக்கு அப்புறம் வர ஒவ்வொரு தீபாவளியும் அந்த கதை ஞாபகம் வராம நமக்கு இருக்காது. ஸோ அப்போ அது அந்த தீபாவளி பண்டிகையை ஒட்டி அது சில விஷயங்களை மையப்படுத்தி எழுதிருக்கிற கதை அது. அதே மாதிரி நீங்க ஜென்ம தினம்னு பஷீரோட ஒரு கதை இருக்கு. அந்த கதையை படிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஒரு பிறந்தநாள் வரும்போது அந்த கதை ஞாபகம் வராம போவே போகாது. அது அதாவது அதே மாதிரிதான். அதாவது ராஜாவோட நிறைய பாடல்கள் இப்போ வந்து நீங்க வந்து ஒரு மலைப்பிரதேசத்துல வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க மைண்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா செந்தாழம்பூவில் பாட்டு ஞாபகத்துக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நம்மளை வந்து எப்பவுமே வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை வந்து ராஜா பண்ணியிருக்காரு முக்கியமா. பேக்ரவுண்ட் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் நான் தான் இதயத்தை திருடாத சொல்ல அது மாதிரி ஒரு முதல்ல வந்து புடாபெஸ்ட்ல போய் அந்த ஹங்கேரி அந்த ஆர்கெஸ்ட்ராவோட அவர் வந்து குரு அப்படின்னு ஒரு மலையாள படம். அது வந்து அந்த படமும் யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க வந்து அந்த படத்தை வந்து கொஞ்சம் தேடி பார்க்கலாம். அதுல வந்து ஒரு சுச்சுவேஷன், அது வந்து ஒரு மாதிரி ஃபேண்டசி அப்புறம் எல்லாம் கலந்து கட்டின ஒரு படம். அதுல வந்து என்னன்னா ஒரு சுச்சுவேஷன், மோகன்லால் வந்து ஒரு ஒரு உலகத்துக்குள்ள போவார். அது ஒரு கற்பனையான உலகம். ஸோ அவர் போற அந்த இடத்துல வந்து யாருக்குமே வந்து பார்வை இருக்காது. ஸோ அவங்க வந்து தற்செயலா ஒருத்தர் வந்து ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டு அவருக்கு வந்து பார்வை வந்துடும். ஸோ இது எல்லாருக்கும் தெரிய வந்து எல்லாருமே அந்த பழத்தை சாப்பிட்டு பல வருடங்களா பார்வையே இல்லாத எல்லாருக்கும் ஒரு இடத்துல வந்து பார்வை கிடைச்சிருது. ஸோ இதுதான் சிச்சுவேஷன். இதுக்கு வந்து ஒரு ராஜா பாட்டு போட்டிருப்பாரு. அதாவது வந்து ஒரு மகனோ மகளோ ஒரு தாயை வந்து அவங்களால தொட்டு உணர முடியுங்கிறான்னு சொல்லிட்டு அவங்கள முதல்ல பாக்குறாங்க. அப்புறம் ஒரு காதலியை முதல்ல பாக்குறான். ஸோ இந்த உணர்வுகளை கடத்தத்துக்கு அவர் வந்து ஒரு பாட்டு போட்டிருப்பாரு, அருணகிரண தீபம்னு சொல்லிட்டு. நான் தனியா ஃபேஸ்புக்ல அதை பத்தி ஒரு போஸ்டே போட்டிருக்கேன். ஸோ இது இசையில வந்து இந்த ஒரு ஒரு விஷயத்த, அதாவது வந்து ஒரு ஒரு பகுதியில யாருக்குமே பார்வை இருக்காது, திடீர்னு ஒரு பார்வை கிடைச்சிரும். ஸோ அந்த உணர்வை வந்து இசை மூலமா வெளிப்படுத்துறது இருக்குல்ல, அந்த பாட்டை நீங்க தேடி பாருங்க யூடியூப்ல. அது வந்து ஒரு அட்டகாசமான ஒரு பாட்டு. அதான் 5 நிமிஷம் இன்னும் முடிவுச்சா என்னன்னு தெரியல. இன்னொன்னு வந்து அந்த ராஜா ஒரு பாடலாசிரியர் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு ராஜா அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு. இதயம் ஒரு கோயில் தான் முதல்ல ஆக்சிடென்டலா அவர் வந்து பாட்டு எழுத ஆரம்பிச்சாரு. அது ரொம்ப எப்படி ஒரு இசை ஒரு ஆழமா இருக்கோ அது மாதிரி அவரோட லிரிக்ஸ்க்கும் எனக்கு வந்து உதாரணத்துக்கு இந்த நான் கடவுள்ல அந்த பிச்சை பாத்திர மீதியன்றேன்ல ஒரு வரி, அது ஒரு வரி மட்டும் சொல்றேன். அதாவது இப்போ ரொம்ப ஒரு தேர்ந்த ஞானம் இருக்கிற ஆட்கள், தமிழ் நல்லா செஞ்ச ஆட்கள் தான் அதில் எழுத முடியும். பொருளுக்கு அலைந்திடும் பொருளற்ற வாழ்க்கையும் துரத்துதே அப்படின்பாரு. இது கேட்டோன்னா எனக்கு என்னடா இப்படி ஒரு லிரிசிஸ்டா இருக்காரு அப்படின்னு சொல்லி இருக்கும். அதே மாதிரி இந்த அது ஒரு கணாக்காலம் நினைக்கிறேன். அது வந்து பாலுமகேந்திராவோட படம். அதுல வந்து அந்த காட்டு வழி கால்நடையா போற தம்பி, அந்த பாட்டோட லிரிக்ஸும் அவர் தான். அந்த லிரிக்ஸும் நல்லா இருக்கும். இப்ப நிறைய இந்த பீட் எல்லாம் சொன்னார்ல, அந்த 7/8, முக்கியமா 7/8 வந்து நான் 7/8 போட்டு போட்டு கேட்டு என்னென்ன பாட்டெல்லாம் வருதுன்னு பார்த்தா அது வந்து ஸ்லோ பிச்ல இருந்து ஹை பிச் வரைக்கும் 7/8 பயங்கரமா யூஸ் பண்ணிருப்பாரு. நான் ஜஸ்ட் அது மட்டும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் அதை ஹம் பண்ணி 2 பாட்டு மட்டும் பாடிட்டு முடிச்சுக்கிறேன். அதாவது அது எப்படின்னா, தக்கி தக்க ஜீனி தக்கி தக்க ஜீனி 1000
மலர்களே மலருங்கள், இது இருக்கு பொட்டு வைத்த வட்டம் நான் சொல்றல அதே மாதிரி அந்த 7/8 பீட்ல. அப்புறம் பார்த்தா ரொம்ப ரொம்ப நாளைக்கு எனக்கு அந்த இசையில் தொடங்குதுமா வந்து என்ன பீட்டுன்னே தெரியாம இருந்தது. அப்புறம் பார்த்தா அது 7/8 ஆக்சுவலா. அது வந்து ஒரு ஹை பிச்ல இருக்கிற 7/8. நீங்க வந்து பாடி பாத்தீங்கன்னா தெரியும். தக்கிட்ட தத்த ஜீனி தக்கிட்ட தத்த ஜீனி இசையில் தொடங்குதம்மா, அது அப்படி கண்டினியூஸா அது வந்துட்டே இருக்கும். ஸோ இப்படி வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவர் சொன்னதன் அடிப்படையில நம்ம இமோஷனலா நம்ம அன்றாட வாழ்க்கையில ஆஹ் நமக்கு நம்மளோட என்ன சொல்றது ஒரு லைஃப் ஸ்டைல்ல ஒரு அங்கமாக இளையராஜாவோட இசை வந்து அமைஞ்சிருக்கு. நிறைய பேச வேண்டியது இருக்கு. நம்ம வந்து தனியா வேற ஒரு சந்தர்ப்பத்துல வந்து பேசலாம். நன்றி. நன்றி தொடர், நன்றி தொடர், நன்றி தொடர். மிகச்சிறப்பா பதிவு பண்ணீங்க. ராகுல் பேசணும். அன்மியூட் பண்ணிட்டேன். ராகுல் தொடர். வணக்கம். ஓ, ராகுல் தொடர் தான் அன்மியூட் போயிட்டு. ஓகே தொடர், அன்மியூட் பண்றேன். பேசு. கேக்குது தொடர். கொஞ்சம் கேக்குதா? கேக்குது. ஓகே. ஒரு கிட்ட லட்டு பத்தி விளக்க சொன்னா பரவாயில்ல, ஒரு ஸ்வீட் கடையை பத்தியே விளக்க சொன்னா எப்படி பண்றதுங்கிற ஒரு சங்கடமான நிலைமை இருக்கு. நான் சொல்றது கேக்குதா உங்களுக்கு? கேக்குது தொடர், கேக்குது. கொஞ்சம் நெட்வொர்க் பிரச்சனை. தொடர் கேக்குதா? சரி, கேக்குது. சரி. அதாவது ஒரு இளையராஜாவை பத்தி பேசுற எல்லா பேச்சுக்களுமே ஒரு இருட்டு அறையில ஒரு யானைய பல குருடர்கள் தடவுற மாதிரிதான் இருக்கும். யாராலையும் அதை வந்து முழுசா ஹோல்ட் பண்ண முடியும், இதுதான் யானைன்னு கிளியரா சொல்ல முடியும்னு எனக்கு தோணலை. அப்படி ஒரு 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 பெரிய ஒரு ஆளுமையினுடைய கொண்ட ஒரு மனிதர் அவர். என்னுடைய இளையராஜா பத்தி என்னுடைய தொடக்கம் அப்படிங்கிறது ஒரு மலையாள படத்துல இருந்து தான் தொடங்குது. நானும் மோசஸ் பிரபுவும் காலேஜ் காலகட்டங்களில் தொடர்ந்து இளையராஜா பாடல்களை கேட்டுக்கிட்டே இருந்தபோது ஒரு மலையாள பேரண்ட்ஸ் இருக்கிற ஒரு ஆளுங்கிற முறையில எப்போவாவது ஒரு மலையாள படம் பார்ப்போம். அப்படி பார்க்க நேர்ந்த ஒரு படத்துல இளையராஜா மியூசிக்னு இருந்தது. சரி, உட்காந்துட்டு அந்த படம் பார்க்குது. அந்த படம் பேரு 3ஆம் பக்கம். யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ, வாய்ப்பு இல்லாதவங்க வாய்ப்பை உருவாக்கி அந்த படத்தை பார்த்தாகணும். 3ஆம் பக்கம்ங்கிற படம் 3வது பக்கம்னு அர்த்தம். அதாவது ஒரு 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 தாத்தாவுக்கும் பேரனுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு காதல்னே சொல்லலாம். அதுல வந்து ஒரு கடல்ல குளிக்க போய் இறக்க போற பேரன் 3வது நாள் தான் அந்த கடல்ல குளிச்சா சவம் கிடைக்கும் அப்படிங்கிறது அங்க அந்த ஊர்ல இருக்கிற நம்பிக்கை. அதுதான் படம். ஒரு படத்துல அதாவது இளையராஜா காதல், என்ன சொல்றது, சந்தோஷம், டான்ஸு, காமெடி, எரோட்டிக்ஸ், இதுல எல்லாம் பயங்கரமா பூந்து விளையாடுவாருன்னு தெரியும். ஆனா ஒரு ஹொரர்ல ரொம்ப பயங்கரமா பூந்து விளையாடுறது வேற ஒரு விஷயம். அது பேய் படமா இல்லாம இருந்தா இன்னும் பயங்கரமா பூந்து விளையாடுவார். அப்படி ஒரு அற்புதமான ஒரு ஹொரர், ஒரு டெத்தை வந்து நம்மளுக்கு ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு இந்த மனுஷனை தவிர வேற ஒரு ஆள் இருக்காருன்னு எனக்கு தோணல. நம்ம கண் முன்னாடி மனசுக்குள்ள எல்லாம் இந்த டெத்தை விட்டு விளையாடுவார். சாவு பயத்தை, சாதாரண மனிதனுக்கு அடிமனதில் இருக்கக்கூடிய இந்த இறப்பு பயத்தை ஒரு கதை மூலமா நம்மள உள்ள தூண்டுறது, அந்த மியூசிக் மூலமா உள்ள தூண்டுற வேலையை வந்து இளையராஜா ரொம்ப அற்புதமா பண்ணியிருப்பார். அது 3ஆம் பக்கம் எல்லாருமே, எல்லா இளையராஜா ஃபேன்ஸும் கண்டிப்பா பார்த்திருக்க வேண்டிய பத்மராஜனுடைய படம். அற்புதமான படம். அதுக்கு அடுத்தபடியா இந்த இதுல பேசும்போது வந்த ஒரு விஷயம், மற்றவங்க புரிஞ்சுக்கிறதுல சில குறைபாடுகள் வந்துடலாங்கிறனால சொல்றேன். இந்த ஹார்மோனிங்கிறதும் கவுண்டர் பாயிண்ட்டுங்கிறதும் வோக்கல்ஸ்ல மட்டும் கிடையாது, இது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லயும் இது பொருந்தும். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் மெயினா ஹார்மோனைஸ் பண்ற. பல பாடல்கள்ல பொதுவாகவே ஹார்மோனைஸ் பண்றது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல பண்ணுவாங்க. அதே மாதிரி கவுண்டர் பாயிண்ட்ஸும், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு நடுவில் நடக்கிற கவுண்டர் பாயிண்ட்ஸ், இளையராஜா பண்ற கவுண்டர் பாயிண்ட் கேட்கறதுக்கு தான் உண்மையாவே பயங்கர அதிசயமா இருக்கும். அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு பாட அதுக்கு எசப்பாட்டு மாதிரி சேர்ந்தே ஒரு கவுண்டர் பாயிண்ட் கொடுக்குற இளையராஜா. இன்னொரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் என்னன்னா கால் ரெஸ்பான்ஸ் பேட்டர்ன். எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஒரு அற்புதமான ஒரு பேட்டர்ன். அதாவது ஒரு கால், ஒரு பாட்டு இப்படி பாடுவாங்க, அதுக்கு எசப்பாட்டு மாதிரி ஒன்று வரும். இந்த கால் ரெஸ்பான்ஸ் பேட்டர்ன் வந்து இளையராஜாவுடைய மியூசிக்கினுடைய டைனாமிக்ஸை வந்து பயங்கரமா தீர்மானிக்குது. அது ஒரு லீனியர் ஃப்ளோவே கிடையாது, பயங்கரமான டைனாமிக்கான ஃப்ளோ. அந்த டைனாமிக்ஸ் கவுண்டர் பாயிண்ட் மூலமாகவும் டைனாமிக் ஆகுது, கால் ரெஸ்பான்ஸ் பேட்டர்ன் மூலமாகவும் டைனாமிக் ஆகுது. அதனாலதான் இளையராஜா பாட்டுக்குள்ள ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கு நம்மளுக்கு. அது அப்படியே நீச்சி அப்படியே போற ஒரு பாட்டு கிடையாது. உள்ள நம்மள அங்க இங்கே ஒரு டென்னிஸ் பால் ஆடுற மாதிரி ஆட விட்டுருவாரு உள்ள. அது ஒரு முக்கியமான விஷயம் இளையராஜாவுடைய பாடல்கள்ல. அதுக்கப்புறமா சொல்றதுன்னா, வயலின் பத்தி பேசும்போது பேசினாங்க.
வயலின் வச்சு எரோட்டிக்ஸ்க்கு ஒரு வேலையை பண்ணியிருப்பாரு. இந்த மைக்கேல் மதன காமராஜன்ல சிவராத்திரிங்கிற ஒரு பாட்டுல அது 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 கமலஹாசனா இருக்கிறனால மட்டும்தான் அந்த உடல் மொழி மூலமா அந்த வயலினுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் கமலஹாசனால பண்ண முடியுது. வேற எந்த டைரக்டரோ, வேற எந்த ஸ்கிரீன் பிளே ரைட்டரோ, வேற எந்த ஆக்டரோ இருந்தாலும் அது நம்ம புரிஞ்சுக்கிற அளவு கூட அவங்களால புரிஞ்சிருப்பாங்களா? ஒரு படம் எடுக்கிற ஸ்பீட்ல தான் எங்கேஜா இருக்கிறவங்களால அதை புரிஞ்சுக்க முடியுமாங்கிறது ரொம்ப சந்தேகம். ஆனா அது அந்த எரோட்டிக்ஸ் அவரு டீல் பண்ண விதம். இன்னொன்னு, எரோட்டிக்ஸ்க்கு ஹெவி பீட் வேணும். அது இன்னைக்கு ஏஆர் ரஹ்மான் பார்த்து எல்லாருமே இன்னைக்கு ஃபாலோ பண்ற ஒரு மேஜர் பேட்டர்ன். எரோட்டிக்ஸ்க்கு தமிழ்ல வந்து ஹெவி பீட் இருக்கணுங்கிறது வந்து அது இளையராஜா கொண்டு வந்தது தான். அந்த டைம்ல இருந்தே அவர் நிறைய பாடல்கள்ல மாசி மாசம் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி 80s இருந்தே அவர் எரோட்டிக்ஸ்னாலே ஹெவி பீட்டு போட்டு அந்த தம்பிங் பீட்டு வரணும், ஹார்ட் பீட் ஹெவியா இருக்கிற மாதிரி பீட்டு வரணுங்கிறது வந்து அவர் ஒரு பேட்டர்னே செட் பண்ணி விட்டுட்டாரு. இப்படி நிறைய பேசிக்கிட்டே போலாம். என்ன பேச விட்டா நான் வந்து ஒரு வாரத்துக்கு நிறுத்தாம பேசிக்கிட்டே இருப்பேன். தற்போதைக்கு அவ்வளவுதான். வேற ஏதாவது ஸ்பெஷலா படுறதுன்னா நான் ஆட் பண்றேன். தேங்க்யூ. நன்றி நன்றி தோழர், நன்றி தோழர். ஹலோ ஒரே ஒரு சேர்க்கை மட்டும் சேர்த்துக்கிறேன், அதோட முடிச்சுக்கிறேன். 7, 8 வரை பார்த்துட்டோம், 8ம் பார்த்துட்டோம். இன்னொன்னு இருக்கு, 9, 8 ஒன்று போட்டிருக்காரு. இப்போ 9, 8 அவர் வேலியன்ட்ல போட்டிருக்காரு. தேர்டு மூமெண்ட் வேலியன்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு இளையராஜா ரசிகர்கள் கண்டிப்பா விடாம கேட்டிருக்க வேண்டியது, எல்லாரையும் வைக்க வேண்டிய ஒரு பாட்டு. வேலியன்ட் வந்து ஒரு அற்புதமான ஒர்க்கு. அது என்ன சொல்றது, அது ப்ராப்பர் சிம்பனி தான், அதுல சந்தேகம் எல்லாம் எடுத்து கிடையாது. சிலர் அதுல ஒத்துக்காமல்லாம் 1-2 பேர் இருக்கலாம், இருந்தாலும் இல்லைனாலும் அது ஒரு எக்ஸப்ஷனலி பியூட்டிஃபுல். இவ்வளோ மெலோடியஸ் ஆன ஆர்கெஸ்ட்ரல் சிம்பனி கம்போசிஷன் இந்த அண்மை காலங்கள்லாம் அவ்வளோ வந்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் மூமெண்ட் வந்து ப்ராப்பர் கிளாசிக்கல் 19th செஞ்சுரி கிளாசிக்கல் ஃபீல் நம்மளுக்கு கொடுக்கும். இந்த இளையராஜா போட்டாலும் நம்மளுக்கு தெரியல, நான் வேற யாராவது கேட்டிருந்தாங்கன்னா அது ஏதோ ஒரு 19th செஞ்சுரி யாரோ போட்டிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு தான் தோணும். ஷூபர்ட் போட்டிருப்பார் போல இருக்கு அப்படின்னு தான் தோணும். இல்லைன்னா ஷூபர்ட் சுற்றி இருந்தவர்கள் அவரை ஃபாலோ பண்ணவங்க யாரோ போட்டிருக்காங்க அப்படின்னு தான் தோணும். ஆனா தேர்ட் மூமெண்ட்டும் ஒரு அற்புதமான மூமெண்ட். அது நம்ம வேலியன்ட் கேட்கும் போதே நிறைய எனக்கு புரியுது. வேலியன்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் மூமெண்ட்லயே ஒரு சின்ன ஃபோக் டச் வந்து வால்ஸுக்கு போயிட்டு, அதாவது ஒரு டான்ஸ் மூமெண்ட் போயிட்டு கொஞ்சம் திருவாசகம் மாதிரி ஒரு டச் வரும். அதுக்கப்புறம் தான் கிராண்ட் சிம்பனிக்கு போகும். எனக்கு என்னமோ பட்டு என்ன தோணுச்சுன்னா, அவர் வந்து கிராமத்துல இருந்து வந்து வால்ஸ் வந்து ஒரு சினிமா பாடல் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் வேணா, அதுல இருந்து அவரு ஒரு திருவாசகம் சிம்பனி ஒரட்டாரியோ தொட்டிருக்காரு, அப்புறம் சிம்பனிக்கு போயிட்டாருங்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்டிவான இன்டர்பிரேஷன் என்னால எடுத்துக்க முடியும். அப்படி நிறைய இன்டர்பிரேஷன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து அவருடைய மெலோடிக் என்ன சொல்றது எக்ஸூபரன்ஸால இந்த சிம்பனியில் அவர் செஞ்சிருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்றது, முற்போக்காளர்கள் எல்லாம் சமூக கலாச்சார தளத்தில் இறங்கும் முற்போக்காளர்கள் எல்லாம் கண்டிப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து இவருக்கு வந்து இந்த பாரத ரத்னாங்கிற ஒரு அங்கீகாரத்தையாவது கொடுக்கறதுக்கு மும்முரமா இறங்கணும். அதுக்கான டைம் ஆயிடுச்சு. அவங்களே கொஞ்சம் டிலே பண்றாங்கிற நேரத்துல நம்ம இறங்கி அதை கேட்க வேண்டிய ஒரு புஷ் பண்ண வேண்டிய, ரொம்ப பெரிய இதெல்லாம் சொல்லல, ஒரு த்ரூ சேனல்லையாவது இது வந்து புஷ் பண்ண வேண்டிய ஒரு டைம் எப்போவும் முடிஞ்சு போச்சுங்கன்னு தான் நான் நம்புறேன். தேங்க்யூ. நன்றி தோழர், நன்றி. ஆயிஷா தோழர். வணக்கம் தோழமைகளே. வணக்கம். ஒரு இனிய மாலை நிகழ்வு இது. எனக்கு அவ்வளோ இசை ஞானம்லாம் இந்த அளவுக்கு பேசுற அளவுக்குலாம் எனக்கு கிடையாது. ஆனா ரசிக்கிறதுல நம்ம அதிகபட்ச கவனத்துல இருப்போம். இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்லி கைண்ட் ஆஃப் ப்ரோக்ராம். எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது, ஒரு புதுமையாகவும் இருந்தது, கேட்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. இன்னும் கொஞ்சம் ஞானபாரதி தோழர் பேசுவாரு அப்படின்றது எதிர்பார்த்துட்டு இருந்தேன் நான். இன்னும் கொஞ்சம் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும், இன்னும் கொஞ்சம் நிறைய தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. பேசிக்கு நமக்கு அந்த மாதிரி எல்லாம் தெரியாத ரசிக்கிற ஆளுங்க நம்ம. ஸோ அதுவும் தெரிஞ்சுக்கிறோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லி கொடுக்குறாங்கன்னா அது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஒரு கிளாஸ் மாதிரி இருந்தது. மியூசிக் எப்படி இனிமே நம்ம கேட்கும் போதெல்லாம், அந்த சாங்ஸ் கேட்கும் போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல இவங்க சொன்னதெல்லாம் ஞாபகம் வரும். இதெல்லாம் நமக்கு கேட்க தோணும் அப்படின்ற மாதிரி ஒரு புது ஒரு விஷயத்த அறிமுகப்படுத்தினதுக்கு தோழர்களுக்கு எனக்கு என்னோட நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். குறிப்பா ஞானபாரதி தோழருக்கு. அவர் ரொம்ப சிம்பிளாவே சொன்னாரு, எல்லாருக்கும் புரியுற மாதிரியே சொன்னார். செய்ய தெரியாதவங்க கூட புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு இதுல சொல்லிட்டு இருந்தாரு. இன்னும் கொஞ்சம் சொல்லியிருக்கலாம், ஒரு 1/2 hour. அதுதான் மிஸ்ஸிங்கு. மற்றபடி இசை அப்படிங்கிறது ஒரு எங்கேயோ
ஒரு இசை தட்டுகள்லையும் எங்கேயோ ஒரு மேடைகள்லையும் எங்கேயோ ஒரு பிதாமகரோட கைகளுக்குள்ளேயும் இருந்த இசைய ஒரு வயல்ல ஈஸியா பாடிட்டு போவாங்க, ஒரு ரோட்ல பாடிட்டு இருப்பாங்க, ஒரு நைட்டு பஸ்ல ஒரு டிரைவருக்கு துணையா ஒரு பாட்டு போயிட்டு இருக்கோம். ஒரு குழந்தைக்கு நமக்கு பெரிய தாலாட்டுகள் தெரியலனாலும் ஒரு சின்ன பாட்டு பாடிட்டு நம்ம வீட்டுல பாடிட்டு இருக்கலாம். வீட்டுல கரண்டிய தட்டிக்கிட்டே நம்மளால ஒரு கிச்சன்ல ஒரு பாட்டு பாட முடியும். அந்த அளவுக்கு ஒரு இசைய கொண்டு வந்ததுல இளையராஜாவுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. ராஜா சாருக்கு ரொம்ப பெரிய பங்கு உண்டு. ஏன்னா எங்க எங்க வாயிலையும் வரும் அப்படிங்கிற மாதிரி, நீங்களும் பாடலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுன்னு போற மாதிரி, கையை பிடிச்சி கூட்டின்னு போற மாதிரி கூட்டின்னு போன ஒரு பயணம் அது. சின்ன வயசுல எங்க அம்மா பாடுவாங்க. எங்க அம்மா வந்து ஒரு பாடகி, ஆனா மேடை போகாத ஒரு அரங்கேற்றம் செய்யாத பாடகி. ஸ்கூல்ல டைம்ல வரைக்கும் பரிசுகள் மாவட்ட அளவுல எல்லாம் பரிசுகள் வாங்கின ஒரு பாடகி. ரொம்ப அழகா பாடுவாங்க அவங்க ராஜா சார் பாட்டை. எனக்கு அப்படிதான் அறிமுகம். பாரதியார் பாட்டு ராஜா சார் போட்ட இதுல எல்லாம் பாடும்போது ரொம்ப அழகா இருக்கும். அவங்கதான் அதெல்லாம் இன்ட்ரோ பண்ணவங்க எனக்கு. அப்பெல்லாம் அந்த நான் என்ன நினைச்சுப்பேன், சின்ன வயசுல எல்லாம் ரொம்ப ஹை பீச்ல பாடினா ஒரு மோகன் சாங் இருக்கும் பாருங்க, கடைசியில ஒரு ரத்தங்கக்கி அப்படியே செத்து போற மாதிரி எல்லாம் சீன் வரும்ல, அதெல்லாம் பார்த்து பயந்துட்டு இதெல்லாம் ஹை பீச்ல பாடினா ஏதாவது ஆயிடும்ட்டு அம்மா பாடிட்டு இருப்பாங்க சமைச்சுக்கிட்டு, போய் அம்மா பிடிச்சி இழுப்பேன், ஹை பீச்ல பாடாத அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வடிவேலு ஒரு படத்துல ஒரு பாகவதர் பாடும்போது பின்னாடி இந்த சொல்லிட்டே இருப்பாரு பாருங்க, பாடாத அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பேன். எங்க அம்மா இப்ப திட்டிட்டு இருப்பாங்க, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு. எங்க அக்காவும் ஒரு இசை பைத்தியம், அது ராஜா சாரோட பயங்கரமான ஃபேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, கத்தையா அப்பெல்லாம் அந்த புக்கு விற்கும்ல, பாட்டு புக்கு, அதை வாங்கி வச்சுன்னு அந்தமா தனியா பாடிட்டு இருக்கோம் பெட்ரூம்ல. எங்க வீட்டுல கிச்சன்ல ஒரு கச்சேரி நடக்கும், பெட்ரூம்ல ஒரு கச்சேரி நடக்கும். எந்த பக்கம்டா போய் கேட்கறது, ஆடியன்ஸ் நான் மட்டும்தான் இருப்பேன், 2 பேரும் கூப்பிடுவாங்க. ஒரு செம்ம ஜாலியா இருக்கும் வீட்டுல. அப்பா வரும்போது எல்லாரும் இந்த ஜெமினி கணேசன் உள்ள வரும்போது எல்லாம் ஓடி போயிருவாங்களா, அந்த மாதிரி ஓடி போயிருவோம். இதேதான் அந்த ஞாபகங்கள்லாம் எனக்கு கிளறி விட்ட மாதிரி இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கும் அந்த கேட்கறதுக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது மூலமா நான் இங்க பதிவு பண்ணணும்னு நினைக்கிறது, நம்ம மைக்கேல் ஜாக்சனை பத்தி கூட நம்ம பேசணும். அதே மாதிரி சமகாலத்து மேதமைகளை நம்ம பாராட்டணும், சமகாலத்து மேதமைகளை நம்ம ப்ரௌடா நம்ம ஃபீல் பண்ணி அவங்களுக்கான அங்கீகாரத்தையும் கொடுக்கணும். அதே சமயம் அவங்க வாழ்ந்த காலத்துல நம்மளும் இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கிட்டு நம்ம அவங்களுக்கான கடமைகளை தோழர் சொன்னாரு, மாநில அரசுகள் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான அங்கீகாரத்தை நம்ம வாங்கறதுக்காக இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் அவ்வப்போது செய்யறதும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசுறதும், இது ஒரு ஆக்கப்பூர்வமான பணியா இருக்கும்னு நான் நம்புறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றிகள் தோழர்களே. நன்றிகள் தோழர், நன்றிகள். மகேந்திரவர்மன் தோழர். வணக்கம் தோழர். நல்ல ஒரு அருமையான ஒரு தலைப்பு இது. இது நான் முழுக்க அவங்க சக தோழர் சொன்ன மாதிரி நமக்கு இதை பத்திலாம் எதுவுமே தெரியாது, ஒன்லி இது ரசனை மட்டும்தான். ஆனாலுமே வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமா நான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். தோழர் சீக்கிரம் முடிச்சிட்ட மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங், அதுக்குள்ள இவ்வளோ விஷயங்கள் இருக்குதான்னு. இல்லை, நான் அதில் வந்து ரொம்ப வியந்து பார்த்து ரசிக்கிறது என்ன அப்படின்னா, தமிழ் சினிமா அப்படிங்கிறதுல வந்து ஒரு பெரிய வெவ்வேறு தளங்கள்லாம் இருக்க போறதில்ல. எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு காதல் இருக்கும், அது ஒரு 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 தோல்வி வரும், அது நிறைவேறும். இந்த மாதிரியான ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு 3-4 சூழலை தவிர வேற எங்க இதுல ஒண்ணுமே இல்லை. அந்த சூழலுக்குள்ள ஒவ்வொரு சூழலுக்கும் புது புது ஆன ஒரு ரசனைகளோட இவ்வளோ விஷயங்களை வந்து பின்னி பிணைஞ்சு நம்ம வாழ்வுல இரண்டரை கலக்கிற அந்த ஒரு இசைய இப்ப இவங்க சொல்ற எல்லாத்தையுமே கண்டிப்பா ஒரு அந்த படத்தோட இசையமைப்பாளரோ அல்லது நடிகரோ இப்படிதான் கொடுங்கன்னு கண்டிப்பா சொல்றதுக்கு வாய்ப்பும் இல்லை. அப்படியே சொன்னாலும் அதை எடுத்துக்க போறதும் இல்லை. ஒண்ணுக்கும் அதை மேன்மைப்படுத்திட்டே போற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ இந்த 2026ல இப்போ புதுசா ஒரு ஏஐக்கும் எனக்கும் தான் போட்டி அப்படிங்கிறாரு. அதெல்லாம் உண்மையிலே வியந்து எப்படி இவரால முடியுது அப்படிங்கிற மாதிரிதான் பாக்குற ஒரு 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 தருணம். உண்மையிலே இது கேட்க கேட்க இது வந்து ஒரு மற்ற நிகழ்ச்சியில இருந்து ரொம்ப ஒரு ஜுகல்பந்தி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு ஒரு ஸ்வீட் எடுத்து எடுத்து அப்படியே ஒருத்தரா பரிமாற அளவுக்கு கேட்க கேட்க ரொம்ப இனிமையா இருந்தது தோழர். ரொம்ப சிறப்பான ஒரு அமர்வு தோழர். நன்றி தோழர். தொடரட்டும் தோழர். நன்றி தோழர், நன்றி தோழர். குமரேஷ் தோழர்.
வணக்கம் தோழர். வணக்கம் வணக்கம். யாரு சொல்லுவாங்க? வணக்கம் தோழர். வணக்கம். வணக்கம். ஒரு நிமிஷம். இசையாலான இளையராஜா பற்றிய இசையாலான இசைஞானி. நல்ல வேலை. இசையாலான இசை ஞானியை பற்றிய மிக ஒரு சிறப்பான அந்த இவர் லேசா பாடிதான் காமிச்சாருனாலுமே அந்த முழு இசையோட இளையராஜா போட்டு கொடுத்த அந்த இசைக்குள்ள போயிட்டு வர முடிஞ்சது. ஏன்னா தொட்டு காமிச்சிட்டாலே போதுமில்ல, அது அப்படியே காதுல வந்து இறங்கிடுது. அருமையான ஒரு மாலை பொழுதை உருவாக்கி கொடுத்திருக்கிறீர்கள். இதுல குறிப்பா இசையை பற்றி தனக்கு ஒன்றும் தெரியாது, இசையெல்லாம் நான் முறைப்படி படிச்சவே இல்லைன்னு சொல்லிட்டு இவ்வளவு விவரம் சொன்னாருன்னா, இவர் படிச்சிருந்தா என்ன ஒரு முனைவர் பட்டத்திற்குரிய விவரங்களை சேகரித்து வைத்திருக்காரு. அப்படியான முயற்சிகள் இறங்கினாரு கூட அது ஒரு பயனுள்ள பதிவாக கூட, ஆவண பதிவாக கூட இருக்கும்னு நான் கருதுறேன். ஞானபாரதி அவர்களுக்கு அதை ஒரு வேண்டுகோளா கூட வைக்கிறேன். அப்படி ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இருந்தால் அது வெற்றி பெற வேண்டும், இல்லை என்றால் அந்த முயற்சியில் நீங்கள் தொடங்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை வச்சுக்கிறேன். மற்றபடி தமிழ், அதாவது தமிழ் சினிமாவை தமிழ் இசையை பொறுத்த வரைக்கும் பொதுவா இந்தியாவில கூட அப்படி சொல்லிட முடியாது. இங்க மட்டும்தான் அந்த இசை அல்லது இசை அமைப்பு என்பது சினிமாவோடு மட்டுமே சம்பந்தப்படுத்தி பார்ப்பதாக ஒரு காலகட்டம் உருவாயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை விட்டாச்சுன்னா மக்கள் இசைன்னு வேற எதை சொல்வீங்க? நாட்டுப்புற இசைகள் அது ஒரு குறிப்பிட்ட வட்டத்தோல் நிற்கிறது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சபாக்களில் உள்ள இசை யாருக்கான இசைன்றது நமக்கு தெரியும். இந்த ரெண்டு கடையில சினிமா தான் ரெண்டையும் இணைச்சி மக்களுடைய இசையாக மாற்றி கொடுத்துச்சு. அது மிகப்பெரிய சாதனையே அதன் மூலமா சினிமா செஞ்சது. இன்னொரு பக்கம் அப்படி சினிமா இசையில சாதிக்கிறவர்கள் மட்டும்தான் சிறந்த இசையமைப்பாளர்கள், அவர்கள் மட்டும்தான் சிறந்த இசைஞர்கள் அப்படிங்கிற ஒரு வரம்பையும் உருவாக்கி வச்சிருச்சுங்கிற ஒரு அது வரலாற்றோட இணைஞ்ச விஷயம். நம்ம அது ஒண்ணும் செஞ்சிட முடியாதுதான். ஒரு பதிவாக மட்டும் இங்க பகிர்ந்து கொள்கிறேன். ஆனா அதெல்லாம் தாண்டி இளையராஜா வந்து சினிமாவால் அவருக்கு அடையாளம் பெற்றது, அவரும் மறுக்க மாட்டாரு. ஆனா அதோட அவர் நிக்கல அப்படிங்கிறதும், அதை தாண்டி அவருடைய எத்தனை முயற்சிகள் அப்படியெல்லாம் இங்க வந்திருக்கு. அவரு அதெல்லாம் நிறைய பேசலாம் தான் பற்றி. இப்போ குறிப்பா அவரை சொல்றதா இருந்தா, தமிழ் காதுகள் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல ஏதோ ஒண்ணு தமிழ் இசை திரைப்பட இசை தான் சொல்றேன், கொஞ்சம் இழைச்சி போச்சுங்கிற கட்டத்துல, ஒரே மாதிரி இருக்கு, புதுமைகளை காணுங்கிற கட்டத்துல தமிழ் காதுகள் இந்தி திரைப்பட பாடல்கள் பக்கம் திரும்பிடுச்சு. பாத்தீங்கன்னா நம்ம ஊர் தேநீர் கடைகளில், உணவகங்களில், மற்ற பொது இடங்களில் புறா, மற்ற பல இடங்கள்லாம் இந்தி பாடல் கல்யாண வீடுகள்ல கூட பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல கொஞ்சம் சாமி பாட்டு போடுவாங்க, கொஞ்சம் பாரம்பரியமான சில பாடல்களை போட்டுட்டு ஹிந்தி பாட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி போய் கொண்டிருந்த அந்த காதுகளை மீண்டும் தமிழ் பாட்டு கேளுங்கள் என்று கேட்க வைத்தவர் இளையராஜா. அதை மறுக்கவே முடியாது. என்ன ஒரு புதுமையோடு, என்ன இப்படி தமிழ்நாட்டில இருந்தா இப்படி ஒரு இசை கிளம்புகிறது என்று அதெல்லாம் அந்த காதுகள் எல்லாம் அந்த பக்கம் வந்துருச்சு. அண்ணன் எந்த அளவுக்கு என்றால், இந்திய அளவுல தயாரிக்கப்பட்ட பல படங்கள், இந்தி திரைப்படங்கள் உட்பட அந்த தயாரிப்பாளர்கள், அந்த பாடல்கள், அந்த இசையமைப்பாளர்கள் இளையராஜாவை நாடி வரக்கூடிய அளவுக்கு ஒரு கட்டத்துல சிவப்பு ரோஜா திரைப்படத்திற்கு அவர் அமைத்த இசை பாடல் மட்டும் இந்த பின்னணி இசை, அதை பற்றி ஆர்.டி. பர்மன் ஒரு கருத்து. ஆர்.டி. பர்மன் பற்றி நம்ம எல்லாம் இந்திய அளவுல மிக முக்கியமான ஒரு எஸ்.டி. பர்மனுடைய மகன் அவர், மறக்க முடியாத பல பாடல்களை வழங்கியவர். அவர் சொல்றார், 21ஆம் நூற்றாண்டுக்கான இசையை இப்போதே கொடுத்து விட்டார். எப்போ போன நூற்றாண்டுல அவர் சொன்னது. அந்த அளவுக்கு இளையராஜா தன்னுடைய முத்திரையை பதித்திருக்கிறார். அதுல நீங்க சொன்னது போல நம்முடைய இசையோடு சிம்பொனி இசையும் கலந்து கொடுத்தது அவருடைய முக்கியமான ஒன்று. எனக்கு வந்து அவரே தனக்கு இசையை பற்றி பெரிய அளவுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இவ்வளவு சொன்னார். எனக்கு உண்மையே தெரியாது. உண்மையிலேயே அவரே அப்படி சொன்னாரா நான் என்ன சொல்லி அறிவிப்படுறது? நான் ஒரு இசையை கேட்டவன், சில ஒரு திரைப்பட விமர்சனமாகவும் நான் எழுதுவேங்கிறதுனால அந்த பாடலை பற்றியும் குறிப்பிட்டிருக்கிறேன். அந்த என்ன பின்னணி இசை என்ன விதமான உணர்வுகளை ஏற்படுத்துதுங்கிற அளவுல பார்த்திருக்கிறேன் தவிர, அதை இப்படி பிரித்து எல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது.
ஆனாலும் அதுல அந்த எனக்கு புரிகிறது அந்த சிம்போனி இசை அப்படிங்கிற அந்த மேற்கத்திய ஐரோப்பிய இசை வடிவத்தை நம்ம ஊர் நாட்டுப்புற பாடல்களுக்குள்ள கொண்டு வந்து அதை ரசிக்கிறது. இதை வேற சிலர் செஞ்சிருக்கிறாங்க, அதையும் நம்ம மறக்க முடியாது. அவருக்கு முன்னாடி செஞ்சவங்களும் உண்டுதான். ஆனா அதுல தனி முத்திரை பதித்து கொடுத்தவர் இளையராஜா தான். அப்புறம் அத சொல்ல போனா அந்த முன்னோடிகளுக்கெல்லாம் கிடைக்காத, நான் சொன்ன வேற சிலர் செஞ்சிருக்காங்க, அந்த முன்னோடிகள் கிடைக்காத ஒரு வாய்ப்பாக உலக அரங்கத்துல அந்த இந்தியருடைய ஒரு தமிழருடைய ஒரு சிம்பனியை கேளுங்கள் என்று அப்படியான வாய்ப்புகளை பெற்றவர். அந்த வாய்ப்புகளை மிக சரியாகவும் பயன்படுத்தி கொண்டு தமிழ் இசை உலகத்தினுடைய பெருமையை அங்க கொண்டு காட்டி விட்டு வந்தவர் அப்படிங்கிறதையும் சொல்லணும். அப்புறம் வயதுகள் தாண்டி தலைமுறைகளுக்கெல்லாம் குறைஞ்சபட்சமா சொல்றேன், அடுத்த அரை நூற்றாண்டுக்கான இசையை அவர் கொடுத்துட்டு போயிருக்காரு. திரும்ப திரும்ப அதை போட்டு கேட்போம். எந்த மனநிலையில இருந்தாலும் அதற்கான ஒரு இசையை அவருடைய பாடல்ல இருந்து நம்ம எடுத்துக்க முடியும். அது நம்ம மனதுக்கு உற்சாகத்தையோ அல்லது ஆறுதலையோ ஏதோ ஒன்றை தர முடியுங்கிற அளவுக்கான இசையை கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். அப்புறம் அதுல இன்னொரு சொன்னேன், சில முன்னோடிகள் இருக்கிறாங்க, அதை நம்ம மறந்து விடக்கூடாதுங்கிறது. ஏன்னா அவரே அதை சில உரைகள்ல குறிப்பிட்டிருக்கிறாரு. ஒன்று MS விஸ்வநாதன். இதே போன்ற உதாரணமா அந்த என்னடி ராக்கம்மா பாட்டு எல்லாரும் கேட்டிருப்போம். அதுல இதே ஒரு நாட்டுப்புற இசை வடிவத்தோட ஒரு மேற்கத்திய இதை அழகா கலந்துருப்பார். அன்றைக்கு இருந்த வாய்ப்புகள், அவருக்கு அன்றைக்கு கிடைத்த தொழில்நுட்பம் சார்ந்த வசதிகள், அதை வச்சுட்டு அதெல்லாம் அவர் செஞ்சிருக்கிறாருங்கிறது. அதுல அவர் போட்டு கொடுத்த தளத்துல இவர் ஓங்கி ஊன்றி நின்றாரு, இன்னும் அடுத்த உயரத்துக்கு போனாருங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இன்னும் இவங்களுக்கெல்லாம் இன்னொரு முன்னோடி ஒண்ணு உண்டு. இன்னும் சொல்ல போனா இசை தொழிலில் ஈடுபட்டு இருக்கிறவர்களுக்கான மிகப்பெரிய பாதுகாப்பு அரணாக உருவானவர் MB சீனிவாசன். அவரையும் நம்ம மறந்து விடக்கூடாது, மறந்து விட முடியாது. ஏன்னா அவர் போட்டு கொடுத்த அந்த இதுலதான் இன்றைக்கும் இசை கலைஞர்கள், திரைப்படத்துறை சார்ந்த இசைக்குழுக்களில் பணியாற்றுகின்ற அந்த கலைஞர்களுக்கு ஏதோ இன்றைக்கு வயிறு நிரம்புகிறது என்றால் அந்த இசைத்துறை தொழிலாளர்களுக்கு இன்றைக்கு உணவு கிடைக்கிறது, அவர்கள் பட்டினி இல்லாமல் தொடர்ந்து வேலை செய்ய முடியும், குடும்பத்தினரை பாதுகாக்க முடியும், பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும் என்றால் அதற்கெல்லாம் தளம் அமைத்து கொடுத்தவர் MB சீனிவாசன். இதுவாவது தொழில்முறை தொழிற்சங்கம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தலாம். அதோட மிக முக்கியமாக நம்முடைய மரபு என்பது எந்த நாட்டிலுமே சொல்றேன், அது குறிப்பா நம்ம நாட்டிலும் சரி, இசை என்பது எல்லாரும் ஊர் கூடி பாடுறதுதான், ஊர் கூடி ஆடுறதுதான். அப்படிதான் இருந்தது. ஒரு குறிப்பிட்ட அந்த நில உடைமை சமூகம், மன்னராட்சி முறை, அதுக்கப்புறம் வணிகர்கள், முதலாளிகள் எல்லாம் வந்ததுக்கு பிறகு இசைஞர்கள் வேறு, ரசிகர்கள் வேறு, இசைஞர்கள் வேறு, கலைஞர்கள் வேறு, சுவைஞர்கள் வேறுன்னு மேடையும் அவையுமாக பிரிக்கப்பட்டதெல்லாம் நடந்துருச்சு. அந்த நிலையில மீண்டும் அந்த மக்கள் இசை அப்படிங்கிறத மீட்கிற முயற்சியாக சேர்ந்திசை என்பதை கொண்டு வந்தவர் சீனிவாசன். இன்றைக்கு வரைக்கும் சென்னையில் அந்த சேர்ந்திசை குழு இயங்கி கொண்டிருக்கிறது. நம்மளாம் சேர்ந்து கொஞ்ச நேரத்துல பாட ஆரம்பிச்சிருவோம், அப்படிப்பட்ட விஷயங்கள். ஸோ அந்த மாதிரியான இதுல இருந்து அடுத்த கட்டத்துக்கு வந்தவர் இளையராஜா என்பதும். ஆனா இப்படிப்பட்ட அந்த இசை போன்ற முயற்சிகள்ல அவர் இயங்கவில்லைங்கிறது சேர்த்து நான் கருத்தோடு. ஏன்னா நாம எவ்வளவு பெரிய சிறந்த கலைஞர்கள், படைப்பாளி இருந்தாலும் சரி, நமக்கான விமர்சன கண்ணோட்டம் விட்டுவிடக்கூடாது, விமர்சிக்கணும் என்பதற்காகவே கூடாது, அதை விட்டுவிடவும் கூடாது அப்படிங்கிற கருத்தோட சொல்றேன். இளையராஜா போன்றவர்கள் செய்திருந்தால் அந்த சேர்ந்து இசைக்கு ஒரு மிகப்பெரிய தளம் கிடைத்திருக்கேன், ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அப்படிங்கிற ஏக்கத்தில் தான் நான் சொல்றேன். அவர் அது வந்திருக்கணும், இனிமேலாவது வரணுங்கிற விருப்பத்தோட சொல்றேன். அப்புறம் அவருடைய முக்கியமான இன்னொரு சாதனை உண்டு. அது தோழர் ஞானபாரதி பேசும்போது வேற கருவிகளை வச்சு சொன்னாரு, நான் ராகங்களை வச்சே சொல்றேன். இப்ப சோகத்திற்குன்னு உள்ள சில ராகங்களை குறிச்சு வச்சிருக்கிறாங்கல்ல, அந்த ராகங்களை வச்சு ஜாலியான பாட வச்சிருக்கிறார், உற்சாகமான பாடல்கள்லாம் பாட வச்சிருக்கிறார். அதே மாதிரி ஜாலியா இருக்கிறதுக்கு காதலுக்குன்னு உள்ள ராகங்கள்லாம் இருக்குல்ல, சிருங்காரத்துக்குலாம் உட்பட, அதையெல்லாம் வச்சுட்டு சோகமா பாட வச்சு சோகத்துக்கு பயன்படுத்தி இருக்கிறார். இந்த மாதிரியான முயற்சிகள், மாறுபட்ட முயற்சிகள்
இதுலலாம் ஒரு ஆய்வுகளே கூட தேவைப்படும். அப்படியான செஞ்சு வச்சிருக்காரு. ஆஹ் ஆனாலும் இப்ப நம்ம சில சில கருத்துக்களை கூடுதலாக நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தலைப்பு இசையாலான இசைஞானி என்று மிக கவனமாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அதனாலதான் இசை சார்ந்து மட்டுமே பேச வேண்டியதாகிவிட்டது. ஆனா கருத்தாலான இசைஞானி என்று வைத்திருந்தால் என்ன ஆகியிருக்கும் அப்படிங்கறது நம்ம யோசிக்க வேண்டியதுதான். ஆனா அந்த வகையில் பார்த்தால் நிறைய எனக்கு மாறுபட்ட கருத்துக்கள் உண்டு. ஒரு கட்டத்துல இவர் ஏதோ இறைவன் அளவுக்குலாம் உயர்த்தி பேச அவர் அதுதான் ரசிகர்களுடைய பேசுனதுல தவறு இல்லை. என்ன அவருடைய இசையை வாங்கி கொண்டவர் தங்கள் வாழ்க்கையில நன்றா தங்கள் உணர்வுகளுக்கு பயன்படுத்தியவர்கள் அப்படிலாம் சொல்ற போது அவரே அதை நம்பிட்டாருங்கிற கொடுமையெல்லாம் நடந்துச்சு. நம்ம அப்படிதான் போல இருக்கு. நம்ம இசைக்கு நம்ம தான் கடவுள் மேடையில பேசுறாரு அவர் இந்த கடவுள்னு சொல்றாங்க அப்படின்னு. அதனுடைய விளைவு என்னவென்றால் ஒரு கட்டத்துல வேற மேல ஆத்மா ஒரு திரைப்பட ராஜகிரண் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. நான் என்னோட ஏதோ ஒரு படம், அந்த படத்துக்கு அவர் இசையமைச்சு முடிச்ச உடனே எனக்கு இப்பதான் ஆத்ம திருப்தி ஏற்படுகிறதுன்னு சொன்னேன். அவரை பார்த்து உடனே ஆத்மாவுக்கு எதுடா திருப்தின்னு சொன்னாரு. மிரண்டு போயிட்டு அப்படியே அசந்து போயிட்டு என்ன ஒரு தத்துவங்க அப்படின்னு. இது என்ன தத்துவம் வாழுது, என்ன ஆத்மான என்ன அப்படிலாம் இறங்கலாம்ல, நான் அறிவியல் இயக்கத்துல இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இருக்கு. அப்ப அதெல்லாம் அதுல இருந்து வந்ததுதான். அந்த இறைவன் அளவுக்கு உயர்த்தி அதை நம்பிக்கொண்ட விஷயம்தான். அது போல இதோட உச்சம்தான் எங்க போய் நின்றுச்சுன்னா, அம்பேத்கரை விட ஒருத்தர் மிக சிறப்பாக மக்களுக்கு செஞ்சுட்டாருன்னு ஒருத்தருக்கு இவர் பாராட்டு சான்றிதழ் கொடுத்தார். யாருன்னு உங்களுக்கு தெரியும். அது இந்த அரசியல் மேடையாக்க விரும்பவில்லை. ஆனா அந்த அளவுக்கு எல்லாம் போச்சுங்கிற அதெல்லாம் நடந்தது. அதே இன்னொரு பக்கம் அவருடைய இசை தொழில் சார்ந்தே கூட ஒரு விமர்சனம் முடியாது. என்னுடைய கருத்தாக சொல்லல, நான் படிச்சிருக்கிறேங்கிறதுனால சொல்றேன். புதிய தொழில்நுட்பங்கள் கணினி சார்ந்த இணையம் சார்ந்த புதிய தொழில்நுட்பங்கள் வருகிற போது அவற்றை இவர் ஏதோ ஒரு வகையில புறக்கணித்து விட்டார். அதுல இருந்து எடுத்திருந்தா இன்னும் ஒரு விமர்சனம் உண்டு. இப்ப அது அப்படிப்பட்ட முயற்சி செய்கிறாரான்னு தெரியல. அது போல இப்படி பல விஷயங்கள் சொல்லலாம் தான். ஆனால் அனைத்தையும் மீறி அதை சொல்லணும். அனைத்தையும் மீறி இவருடைய இசைதான் நிற்கிறது அப்படிங்கிற அந்த உண்மை மறுக்க முடியாது. நான் சொன்னது போல அடுத்த அரை நூற்றாண்டுக்கான இசையை நம்ம கொடுத்திருக்கிறாரு. எப்படி ஒரு சின்ன உதாரணம், சினிமா உதாரணம் சொல்றேனே. இப்ப திரைப்பட கலைஞர் ராதிகா, அவங்களுடைய அரசியல் பற்றி எனக்கு மிகுந்த அசூயை உண்டு. ஆனா அவர் தாய் கலைவில் அவங்க அப்படி நடிக்கும் போது எப்படி என்னால கைதட்டாம இருக்க முடியும்? அப்படி அந்த மாதிரிதான் இது. இவரை பற்றிய விமர்சனம் உண்டு. ஆனாலும் அரை நூற்றாண்டு இசைக்கு சொந்தக்காரர். அப்புறம் அவர் இழைச்சிட்டாரோ, இளையராஜா இளைத்த ராஜாவாகி விட்டாரோன்னு ஒரு சந்தேகம் ஏற்படுது. ஏன்னா தொடர்ந்து அடுத்தடுத்து மற்றவர்கள்லாம் சாதித்து அப்படிலாம் விட்டுற மாட்டேங்கிற மாதிரி விடுதலை படத்துல அந்த வழிநடுக காட்டுமல்லிங்கிற பாட்டு, அப்புறம் உன்னோட நடந்தாங்கிற பாட்டுலாம் என் கூட நடந்துகிட்டே இருக்கு. அந்த பாட்டு எப்போ கேட்டாலும் இளையராஜா பற்றி இந்த இது ஒரு பக்கம், இந்த பக்கம் இவரு இப்படிலாம் பேசினவராச்சே அப்படின்றது அப்படின்ட்டு இந்த பக்கம் அந்த பாட்டை நான் கேட்கிறேன் அப்படிங்கிற இதை செஞ்சு கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் உதாரணமா சொல்றதா இருந்தால் இப்ப திருவாசகம், அது ஆன்மீகம்தான். ஆனா ஆன்மீகம் அல்லாதவர்கள், ஆன்மீகத்துல நம்பி பற்று இல்லாதவர்களும் அதை பற்றிய ஆன்மீகமா என்னன்னு புரிந்து கொண்டவர்களும் கூட ரசிக்கிற ஒரு இசையை திருவாசகத்துக்கு அவரால் தர முடிந்தது. மாமூலான திருவாசக இசையை தாண்டி வேறொரு இசையை திருவாசகத்துக்கு கொடுத்தார் என்பதும், அடுத்தடுத்து அப்படிப்பட்ட சில முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார் என்பதும், இப்போது கூட அவருடைய இந்த பிறந்தநாள் விழாவை ஒட்டி மிக புதுமையான ஒரு சிம்பொனியை வழங்கி இருக்கிறார் என்பதும் இளையராஜாவை காலந்தோறும் நினைவு கூற வைக்கும். அதே நேரத்துல நான் சொன்னது போன்ற இந்த சில முன்னோடிகளையும் நாம் நினைவு கூற வேண்டும். இவருடைய வழித்தோன்றலாக வந்தவர்கள் இன்னும் அடுத்தடுத்த அவர்கள் தோளில் ஏறி நிற்கிறவர்களாக வந்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் வரவேற்க வேண்டும் என்ற என் கருத்தோடு இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய கள்ளக்குறிச்சி மாவட்ட தோழர்களுக்கும் மிக சிறப்பான இத்தகைய சிந்தனைகளை கிளறி விடுகிற அடிப்படையான உரையை வழங்கிய ஞான பாரதி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றிகள் தோழர், நன்றிகள். தோழர்கள் வேற யாருக்காவது தகவல் இருந்தா கையை உயர்த்துங்க. ஞானபாரதி தோழர் பேசுறாரு. ஒரு 2 நிமிஷம் பேசலாமா? பேசுங்க தோழர், பேசுங்க. குமரேசன் தோழர், ரொம்ப நன்றி. எனக்கு தெரிஞ்சதை மட்டும்தான் பகிர்ந்துகிட்டேன். அதை பத்தி உங்கள் வார்த்தைகளுக்கு நன்றி. ஒரு முக்கியமான பகுதியை நான் பதிவு பண்ண மறந்துட்டேன். அது இப்ப இசை ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா,
இப்ப இந்த கர்நாடிக் மியூசிக்கே வந்து தமிழ் இசை மரபுல இருந்து தான் வந்து கர்நாடிக் மியூசிக்கே வந்தது. அத வந்து அதுக்கான சான்றுகள் வந்து இளையராஜா இசையில நிறைய இருக்கு. அவரோட யூஸ் பண்ற ஃபோக் மியூசிக்ல நிறைய வந்திருக்கு. இப்ப ஆரோகணம் அவரோகணம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்நாடிக் மியூசிக்ல ஒரு சரிகம பனிசை சானிதப்ப மகனிசை அவரோகணம் ஆரோகணம் இருக்கு இல்லையா, அது வந்து தமிழ் இசையில ஆரோசை அமரோசை அப்படின்னா முதல்ல தமிழ் இசை மரபுல இருந்துச்சு. அதுல இருந்துதான் வந்து இந்த ஆரோகண அவரோகமே வந்துச்சு. அது மாதிரி நிறைய ராகங்கள் வந்து முக்கியமா இந்த கல்யாணி ராகம், இன்னும் சில ராகங்களோட பேர் எனக்கு தெரியல. அந்த ராகம்லாம் வந்து அதுக்கான ராகத்தினுடைய பேர் கூட தமிழ் இசை மரபுல இருந்துச்சு. அதுல இருந்து தான் செவ்வியல் கர்நாடிக் மியூசிக் போச்சு. அதுக்கான சான்றுகள் இளையராஜா இசையில நிறைய இருக்கு அப்படின்னு வந்து சில இசை ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த பார்வை வந்து ரொம்ப முக்கியமான பார்வை நான் நினைக்கிறேன். அதை வந்து ஒரு பெரிய ஆராய்ச்சிக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு பகுதி. தமிழ் இசை மரபுல இருந்து வந்த கர்நாடக இசையை வந்து அது வந்து இசை ஆராய்ச்சியாளர்கள் வல்லுநர்கள் எல்லாம் அது வந்து கவனம் செலுத்த வேண்டிய ஒரு பகுதியா நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த எப்ப நம்ம இளையராஜாவை பத்தி பேசினாலும் அவருடைய அரசியல் பார்வை, அவருடைய கருத்தாலான இளையராஜாவை பத்தி ஒரு பார்வை வர்றது வாடிக்கையா தான் இருக்கு. எப்படி வந்து கால் மார்க்ஸுடைய இசைக்கு நம்ம வந்து கருத்து தெரிவிக்க வேண்டாமோ, அம்பேத்கருடைய பாடல் திறமைக்கு நம்ம வந்து கருத்து தெரிவிக்க வேண்டாமோ, அது மாதிரி இளையராஜாவுடைய அரசியலுக்கு நம்ம வந்து கருத்து தெரிவிக்காம இருக்கிறதே நல்லதுன்னு நினைக்கிறேன். அது அங்கீகாரமா இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். இது மாதிரி எங்க முரண்படுறோம்னு சொல்லிட்டு ஆனா எங்க நிக்கணும். சரி சரி. அது எனக்கு அவருடைய மைண்ட் வந்து ஒரு, அதாவது கொஞ்சோண்டு இசை தெரிஞ்சவங்களுக்கே வந்து அத வந்து ஜீர்ணிச்சுக்கிற சக்தி வந்து அப்படி இருக்கும்போது அவர் மண்டைக்குள்ள வந்து என்னென்னமோ இசை ஓடுது. இப்ப ஒரு ரஹ்மான் வந்து ஒரு பாடகரை பாட வச்சுட்டு கிளம்ப சொல்லிடுறாரு. எஸ்பிபியா இருந்தாலும் சின்மையா இருந்தாலும் பாட சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. பாடகர்கள்லாம் நைட்டு ஃபுல்லா உட்காந்து ரஹ்மான் வந்து அதை கம்போஸ் பண்ணி ப்ரோக்ராமிங் பண்ணி தான் கொண்டு வராங்க. அது ஒரு பாடல் எடுத்துக்கிறதுக்கு ரஹ்மான் வந்து கிட்டத்தட்ட 15 நாட்கள் 20 நாட்கள்லாம் ஆகுது. அதுல வந்து நிறைய இம்ப்ரூவைசேஷன் பண்ணி பாடல்கள் பாடி முடிச்சுட்டு அவரு உட்காந்து பண்றாரு. ஸோ ராஜா அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ஒரு ஆர்ட் இஸ் அ பெர்ஃபார்மன்ஸ். ஒரு கலை என்பது ஒரு இஸ் அ பெர்ஃபார்மிங் ஆர்ட். மியூசிக் இஸ் அ பெர்ஃபார்மிங் ஆர்ட். அது பெர்ஃபார்மிங் ஆர்ட்டா இருக்கும்போது அந்த இடத்துல பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா அது வந்து எப்படி நான் ஆர்ட்டா எடுத்துக்க முடியும்னு கேள்வி கேட்கிறாரு. ரொம்ப தத்துவார்த்தமான கேள்வி அது. அப்ப ஒரு பாடகர் பாடி முடிவு பண்ணதை அந்த பாடல எப்படி வரும், இசை எப்படி இருக்கும், முன்னிசை எப்படி இருக்கும், பின்னிசை எப்படி இருக்கும், இன்டர்வியூஸ் எப்படி, எதுவுமே தெரியாம பாடகர்கள் பாடி முடிச்சுட்டு ரஹ்மான் மட்டும் ரஹ்மான் அனிருத் 2 பேரும் அப்படிதான் பண்றாங்க. இப்ப சாயா பேங்கர் உட்பட அப்படிதான் பண்றாங்க. ஆனா இத வந்து தன்னுடைய மண்டைக்குள்ள வந்து இந்த இசையை உள்வாங்கி அதை வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துல நோட்ஸ் எழுதி, நீ வயலின் வந்து நீ இப்படி வாசி, நீ கிட்டார் இப்படி வாசி, நீ தபலா இப்படி வாசி, அதுவும் வந்து இந்த இடத்துல கணித கச்சிதமா நீ 4th நோட்ல இந்த நோட் வாசி, இந்த இடத்துல இந்த நோட் வாசின்னு சொல்லிட்டு வயலின் பேஜஸ் அப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதை வாசிக்கும் போது அதை கேட்கும் போது ஒரு கம்ப்யூட்டருக்குள்ள என்ன ப்ரோக்ராமிங் மண்டை இருந்துச்சோ அதை வந்து அவர் வந்து கொண்டு வராரு போது அவர் மண்டை வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான மண்டையா இருக்கு. நான் எப்பயுமே வந்து இளையராஜா வந்து நான் இந்த மாதிரி பெர்சனாலிட்டியை கம்பேர் பண்ணும்போது நான் ராமானுஜத்தோட கம்பேர் பண்ணிக்க விரும்புறேன். ராமானுஜ் அவ்வளவு பெரிய கணித மேல என்ன சொல்லாரு, எப்படி அவனுக்கு மேத்ஸ் வருதுன்னு அமெரிக்கால யூனிவர்சிட்டியில கேட்டப்ப என்ன சொன்னாரு, எனக்கு வந்து என்னுடைய நாவல வந்து ஏதோ ஒரு கடவுள் பேரு நாமகிரி தாயார் வந்து எனக்கு வந்து கனவுல வந்து இந்த மேக்ஸ் ஃபார்முலா எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு வந்து ராமானுஜம் சொல்லியிருக்காரு. நாமகிரி தாயார் வந்து கனவுல வந்து மேக்ஸ் ஃபார்முலா எல்லாம் சொல்ல மாட்டாங்கிறது அறிவியலுக்கு நமக்கு தெரியும். இருந்தாலும் அவர் சொன்னதை அந்த பல்கலைக்கழகம் ஒத்துக்குச்சு. ஆனா அவர் அதுக்கான கிரெடிட் தான் அந்த 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 அது ஒரு நார்மலான ஒரு மூளை கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது அவர் ஒரு சைக்கலாஜிக்கலா தன்னை கடவுள்னு மத்தவங்க சொல்றாங்கன்னா அவர் நினைச்சிட்டு போறதுல அது நம்ம அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறதுல நமக்கு ஒரு தவறும் கிடையாது. அதுல அந்த அந்த பேரை வச்சு அவர் எந்த ஒரு தப்பான வழியிலும் ஒரு ஈடுபடல. இந்த மாதிரி ஒரு மண்டைக்குள்ள இந்த மாதிரி ஒரு அக்செப்டன்ஸ் இருக்குன்னா இருந்து போட்டோம். அதை வந்து ஒரு போயட்டிக் ஜஸ்டிஸ் மாதிரி அதை ஏத்துக்கலாம். ஒரு கவிதைக்குரிய நியாயம் இருக்குல்ல, ஒரு கவிதைக்கு ஒரு நியாயம் இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஜீனியஸ்க்கு அதை வந்து அக்செப்ட் பண்றதுக்கு ஒரு நியாயம் வேணும்ல.
அந்த நியாயத்தை நம்ம ஏத்துக்கிட்டு அதை அக்செப்ட் பண்ணிட்டு அந்த வார்த்தைகளை கடந்து போலாம் அப்படின்னு தோணுது எனக்கு. அதை ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். நன்றி. தொடர் அறிவியல் இயக்கம் நடத்துறது நான் சொல்லிடுறேன். நீங்க சொன்னது போல அந்த நோட்ஸ், தமிழ் சினிமா இதை பொறுத்தவரைக்கும் நோட்ஸுங்கிற அந்த சிஸ்டத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணவரே இளையராஜா தான். அதுக்கு முன்னாடி எல்லாம் கிடையாது, பாடமுறை தான் இருந்தது. அதுல முக்கியமானதுதான். மற்றபடி நீங்க சொன்ன அந்த கருத்து அவற்றை இப்படி நினைச்சாருங்கிறத நம்ம சொல்லுவோம், அவ்வளவுதான். அதை ஏற்றுக்கொள்ளாங்கிறது தான் பிரச்சனை. நீங்க ஏற்றுக்கொள்றத பத்தி அதை நான் நிராகரிக்கிற பத்தி அவர் தான் கவலைப்பட போறாரா என்ன? ரெண்டும் கிடையாது. அதனால அது பிரச்சனையே கிடையாது. ஆனா இந்த இடத்துல இப்படி ஒரு இது நடந்ததுன்றத நம்ம பதிவு செய்யறதுல ஆய்வாளராக மட்டும் இல்ல, சமூக அக்கறையாளராகவும் கூட நம்ம அதை வெளிப்படுத்தலாம். அதுலயும் தவறு இல்லைங்கிறதா விடுது. இது எந்த வகையிலும் அவருடைய இசை புலமையை, அவருடைய இசை ஞானத்தை குறைத்து மதிப்பிடுவது ஆகாதுங்கிறதையும் சேர்த்தே நம்ம சொல்லலாம். இன்னொன்னு தொடர், நவீன இசை சார்ந்து சொல்றப்ப அது எப்பயுமே ஏஆர் ரஹ்மான் போய் நின்றுடும். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா வடிவத்திலையும் இசையோட வளர்ச்சி இருக்குன்னு சொல்ற அந்த பார்வையில பார்க்கணும். 2 விஷயத்த சொல்லுவாங்க. ஸ்டேஜ் டிராமான்றது நிரம்ப எல்லா நடிகருடைய முக்கியமான ப்ரீ ஆக்டிங். அவங்க முன்னாடியே இந்த இடத்த இப்படிதான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸை கிளியரா எல்லாரும் செய்ததுக்கு அப்புறம் தான் ஸ்டேஜுக்கு வர முடியும். ஸோ ஸ்டேஜுக்கு அது அழகா அமைஞ்சிருச்சுன்னா அவ்வளோ சிறப்பா இருக்கும். ஆனா அந்த விஷயத்த அப்படியே உடைச்சு போட்டது சினிமா. ஒரு ஆக்டர் இருக்காரு, ஆக்டருக்கு நான் சொல்றேன் இந்த காட்சிக்கு நீ நடிப்பு கொடுன்னு சொல்லிட்டு அதுல நிறைய டேக் இருக்கலாம். ஆனா அதுல எது சிறப்போ அந்த டேக் எடுத்துக்கணும். ஒரு நடிகர்கள்ட்ட ஒரு டேக் எடுத்துக்கணும். ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, இந்த பேக்ரவுண்ட் எனக்கு போதுன்னு சொல்லிட்டு அந்த பேக்ரவுண்ட் இது எல்லாம் மாத்தி அமைச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் சினிமா உலக அளவுல பாராட்டப்பட்டுச்சு. ஸோ இசையோட வடிவத்தை ஆர்கெஸ்ட்ரா பண்ணி எல்லாரும் ஒரே நேரத்தை ஒத்திசைவு பண்ணி கொடுக்கறது மிகப்பெரிய கடினம். அது மிகப்பெரிய சிறப்பு. அதை சிறப்பா பண்ணவர் ஒன்றும் இல்லை. ஆனா ஏஆர் ரஹ்மான்ட்டு இதே விஷயம் இருக்குது. எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற இடத்துல உன்னுடைய பெஸ்ட் நான் எடுத்துக்கிறேன், நீ எல்லாத்தையும் கொடு. ஒரு 10 விதமா நீ பாடுறனா 5 விதமா பாடுறா, எல்லா இடத்தையும் எடுத்துக்கிட்டு அதை கம்போசிஷன் அவர் இணைக்கிறாரு. அது ஒரு நாலேஜ். ஸோ இந்த நாலேஜ் நம்ம மறுக்க முடியாது. இந்த நாலேஜ் அட்வான்ஸ். எனக்கு தொழில்நுட்பம் வந்துருச்சு. இன்னைக்கு நம்ம ஜூம்ல பேசுறோம். நான் மேடை பேச்சு தான் சிறப்பு நம்ம வச்சுக்கிட்டே இருந்தா ஜூமோட பேச்சு காணாம போயிடும். ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்படிதான் நாம இவங்க 2 பேருமே இசை பிதாகர். அவங்களோட தரத்துல ஒரு பெரிய ஆட்கள். நம்ம அதை குறைச்சி மதிப்பிடவே முடியாது. நீங்க கமலஹாசன் சிறந்த நடிகர்னா முன்னாடி இருந்து சிவாஜி சிறந்த நடிகர். சிவாஜி கமலஹாசன் ஒப்பிட்டு நம்ம பேசிக்க வேண்டியதே இல்லை. சிவாஜியோட தரம், அவரோட தரம் ஒரு லெவல், இவரோட தரம் ஒரு, ஏன்னா இவர் கிடைச்ச வாய்ப்புகள்லாம் ஒன்று, அவர் கிடைச்ச வாய்ப்புகள்லாம் ஒன்று. ஸோ இளையராஜா காலத்துக்கு முன்னாடி இருந்த எம்எஸ்சியோட வாய்ப்புகள்லாம் ஒன்று. எம்எஸ்சி கிடைச்ச வாய்ப்புகள் இளையராஜாவுக்கு அடுத்த கட்டத்தில் கிடைக்குது. ஸோ அவர் ட்ராக் வேற மாதிரி ஆக்க, 2D ட்ராக்னு சொல்லுவாரு, டபுள் ட்ராக் வருது, அடுத்து ட்ரிபிள் ட்ராக்னு வருது. இப்படி ட்ராக் மாறுது, தொழில்நுட்பம் வருது, இணைக்க முடியும், கட் பண்ண முடியும், எடுக்க முடியுன்ற அந்த இதுல. ஸோ நம்ம இளையராஜாவோட இசையெல்லாம் வியந்தோங்கிற நேரத்தில் நம்ம இன்னொரு இசையமைப்பாளரை நிராகரிக்க வேண்டியதில்லை. அவங்களோட இசையை நம்ம ரசிச்சே போவோம். ஸோ நம்ம அந்த இடத்துக்கு போனோம். அது மாதிரி நீங்க கடவுள் சார்ந்து அந்த வார்த்தையெல்லாம் பதிவு பண்றப்ப நம்ம அதுல அறிவியல் இயக்கமா பேசுற பொழுது அப்படி நம்ம போயிட முடியாதுல்ல. எல்லா மனுஷனும் மனுஷன் தானே, எல்லா மனுஷனும் மனுஷங்க. அந்த இடத்துல நம்ம அப்படி போயிட முடியாதுல்ல. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை கொஸ்டின் கேட்கிற இடத்துல தான் அறிவியல் இருக்கு. அது எவ்வளவு பெரிய இசை மேதையா இருந்தாலும் அதுக்கான நுட்பத்தை விளக்குற பொழுது இப்ப நம்ம சொல்றோம்ல, அறிவியல் பூர்வமா அதை விளக்க முடியுது. அவருக்கு அந்த எண் கணிதம் சிறப்பா அமைஞ்சிருக்குது இசையில. அந்த அடிப்படையில தான் அதை நம்ம அழகா ரசிக்க முடியுது. இந்த அடிப்படை தான் அவருடைய இசைனா, அந்த அடிப்படை ஒருத்தர் கத்துக்கிட்டு அதை பண்ண முடியும். இப்ப ஒரு பையன் சிம்போனி பண்ணிருக்கான்னு சொல்லி லிடியன் ஒரு பையனை இன்டர்நேஷனல் பாராட்டுறாங்கல்ல, வந்திருக்கிறாங்கல்ல. ஸோ நாம அதையும் வரவேற்போம். அவரோட இசை எந்த விதத்திலையும் குறைவானதல்ல. அதே நேரத்துல அவரோட இசை மட்டும்தான் இந்த உலகத்தை ஆளைப்படுறது, மற்றெல்லாம் அப்படின்ற அந்த பார்வையில போயிடக்கூடாதுன்ற வேற வழி இல்லாம நான் முன்னாடி இதை வைக்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டேன். நீங்க கடவுள்ன்ற அந்த இடத்துக்கு கொண்டு வந்தோடனே, ஏன்னா அப்படி நான் ஆதரிச்ச முடியாது இல்ல. நான் இங்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இருந்தாலும் ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ் இருந்தாலும் அவரு அந்த மாதிரி சொல்லல. இல்ல, நான் இந்த வார்த்தையை பதிவு பண்ணு சொல்லு. வேற ஒண்ணும் இல்ல, அவரு அப்படி நினைச்சுக்கிறது தப்பு இல்லைன்றாரு. அவர் அப்படி நினைச்சுக்கிட்டாலும் நம்ம தப்புன்னு தான் சொல்லணும்னு சொல்றேன். இல்ல நம்ம தப்புன்னு இல்ல. இப்போ ஒருத்தர் தன்னை பற்றிய ஒரு மதிப்பீடு வச்சிருக்கும் போது அதை நம்ம அதை ஒரு பெரிய குற்றமா பார்க்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஏன்னா அதை வச்சு அவர் பிசினஸ் பண்ணல, அதை வச்சு அவரு எந்த மூட நம்பிக்கை சார்ந்த விஷயத்திலையும் ஈடுபடல. சோ அப்படி இருக்கும்போது அவரு தன்னை பற்றிய ஒரு மதிப்பீடு அவர் வச்சுக்கிட்டுமேங்கிற மாதிரி அவரு அதை ஒரு பெருசா எடுத்துக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்றாரு. நானும் சொல்றேன், அந்த மதிப்பீடு வந்ததும் அறிவியல் இயக்கம் அதை அனுமதிக்காது. அதான் சொல்றேன். நான் அறிவியல் இயக்கத்துல இருந்து பார்வையில சொல்லிட்டேன், அவ்வளவுதான். அவருடைய பார்வையில் அவர் சொன்னார், அறிவியல் இயக்கத்து பார்வையில் நான் என் பதிவு பண்ணிட்டேன், வேற ஒண்ணும் இல்லை. மற்றபடி ஞானபாரத்தோட அந்த ஒவ்வொரு இசை நுணுக்கங்களும் மிகச்சிறப்பு. அதோட அழகியல்
அவ்வளவு இசையை இன்னும் கொண்டாட முடிஞ்சு, இன்னும் இளையராஜாவோட இதுல பீக்கத்துல கொண்டாட இதுல முடிஞ்சு. இன்னொரு விஷயம் உங்ககிட்ட நான் மாறுபடுறேன் கருணாகரன். அதாவது காலகட்டத்தை சொல்லுங்க சார். சொல்லி நீங்க வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலயும் எல்லாம் இருக்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. அதுதான் இல்லைங்கிறது தான் இளையராஜா விஷயத்துல இப்ப எல்லாருமே பேச வந்தது. இன்னைக்கு இருக்கிற சாய அபயங்கரோ, அனிருத்தோ, ரஹமானோ, இல்ல இதுக்கு இன்னைக்கு இருக்கிற மற்ற இசையமைப்பாளர்களோ அவங்களுக்கு ஒரு தனித்திறமை இருக்குங்கிறதுலாம் மாற்று கருத்து இல்ல. ஆனா எம்.எஸ். விஸ்வநாதன் அதே மாதிரி தனித்திறமை இருக்குங்கிறதுலாம் மாற்று கருத்து இல்ல. ஆனா இவங்க கிட்ட எல்லாம் இல்லாதது இளையராஜா கிட்ட இருக்குங்கிறது தான் இப்போ ஒட்டுமொத்தமா நம்ம பேசிக்கிறோம். அதனால குமரேசனும் இன்னும் 50 ஆண்டுகள் வாழும் மியூசிக் அப்படின்னு சொன்னாரு. நான் அப்படிதான் பாக்குறேன். சோ அப்படிதான் நீங்களும் பாக்கணும். இதெல்லாம் சாதாரணமா தான் எல்லாமே அந்த காலகட்டத்தில் வர்றதுதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம இத அந்த அளவுக்கு கடந்து போயிட முடியாதுங்கிறது தான் இளையராஜா விஷயத்துல பார்க்க வேண்டியதுங்கிறத நான் அழுத்தமா சொல்லுவேன். கண்டிப்பாப்பா. நான் அப்படி ஒன்றும் நான் குறைச்சலா வர சொல்லல. நான் குறைச்சலா சொல்லல. இசையிலான இளையராஜா இசைஞானி சொல்ல மாட்டேன். நான் அப்படி குறைச்சு சொல்லல. எல்லா இசைகளுக்கும் எல்லா இசை வல்லுநர்களுக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்குது. நாம இப்படி ஒப்பிட வேணாம்னு சொன்னேன். நான் இவங்களோட ஒப்பிட்டு அவங்களோட ஒப்பிடு அந்த ஒப்பிடு வேணாம். இது ஒரு ரகம், இது ஒரு ரகம், எல்லாவற்றையும் ரசிப்போம். எனக்கு இவரை பிடிக்குதுன்றதுக்காக மற்ற இசையை நான் அதை குறைச்சிட வேண்டியதுலன்னு சொல்றேன். சிறப்பு, மிகச்சிறப்பு, அதிசிறப்புன்னு கூட சொல்லுவோம். ஆனா இன்னொருத்தர் வந்திருக்கிறாங்க, அவங்களும் சொல்லுவோம். இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன், நானே சிறப்பு சிறப்புன்னு இல்லை. இன்னும் ஒருத்தர் வர்றப்ப அந்த இடத்த அவர் கொடுத்து அவரும் சிறப்பு. ஏன்னா பெருங்கவிகள் ஓடும் பொழுது சிறுகவியில் அடிபட்டு விடக்கூடாது. சிறுகவியிலும் மேல வரணும். அதை சொல்ல வரேன். நான் வந்து அறிவியல் இயக்கம் மட்டும் இல்லை, அடுத்தடுத்து இசை சகாப்தங்கள் இன்னும் வளரணும். அது ஒருத்தனோட முடிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அவருடைய சிறப்பு எந்த விதத்திலும் இது குறைக்காது. அவரே அதை தான் விரும்புவார். அப்படித்தான் நான் சொல்றேன் ஒழிய வேற ஒண்ணும் சொல்லல. எந்த விதத்துல அவரை குறைத்து மதிப்பிடும் அளவுக்குலாம் இசை நுட்பங்கள் இங்க இல்ல. யார்கிட்ட போய் கேட்டாலும் இன்னைக்கு இருக்கிற அவரோட இசையில இருந்தா மேல வந்தோம்னு சொல்லுவாங்க. அவரோட தோளில் உட்கார்ந்துட்டு பேசுவாங்க. அதுக்காக அவங்களோட உயரமானவங்கள அர்த்தம். அதே நேரத்துல அவங்க வந்து வளர்ந்துட்டாங்க வந்து நான் ஒரு சொல்றேன், இல்ல என் தோல் மேலதான் உட்காந்து நீ சொல்லவே கூடாதுன்னு சொல்லக்கூடாது இல்ல, அதையும் சேர்த்து சொல்றேன். அந்த வகையில தான் சொன்ன ஒழி மற்றபடி அவருடைய இசையாலான இசைஞானின்னு சொல்ற அந்த வார்த்தைக்கு எந்த விதத்திலும் நான் பேசிய வார்த்தைகளை வந்து சிறுபைப்படுத்தி விடாது என்ற அந்த தகவலை குறிக்கொண்டு தொடர் ஹரிஷ் தொடர், ராகுல் தொடர் சுருக்கமா முடிச்சுக்கலாம். டைம் ஆயிடுச்சு. எனக்கு கேக்குதா? கேட்க தொடர் பேசு. ராகுல் பேசுறீங்களா? இல்ல நான் ஜஸ்ட் ஒரு கொஞ்ச நேரம் நீங்க பேசுங்க தொடர், பேசுங்க. இல்ல இந்த ஒரு குமரேசன் தோழர் ஒரு விஷயம் சொன்னாரு, அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியான தொழில்நுட்பத்தை வந்து ஏத்துக்கல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் செஞ்சுக்கிட்டு, அது வந்து எல்லா காலகட்டத்திலையும் என்னென்ன தொழில்நுட்பம் வந்திருக்கோ அதை எந்த அளவுக்கு பயன்படுத்தணுமோ அந்த அளவுக்கு இன்னி வரைக்கும் வந்து இளையராஜா பயன்படுத்திருக்காரு. ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். அதாவது வந்து ஜெயசுதாஸ் ஒரு முறை சிங்கப்பூர் போயிட்டு அந்த ஸ்டீரியோபோனிக் ரெக்கார்டர் ஒன்று வாங்கிட்டு வந்து ராஜா கிட்ட சொல்றாரு. அது அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. இம்ப்ரெஸ் ஆயிட்டு நம்ம வந்து அடுத்த படத்துக்கு வந்து இந்த ரெக்கார்டரை பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி முதல்ல அந்த ஸ்டீரியோபோனிக் ரெக்கார்டரை பயன்படுத்தி வந்த படம் தான் வந்து பிரியா. நீங்க பிரியாவுக்கு முன்னாடி இளையராஜாவோட அந்த திரையிசை பாடல்கள், பிரியாவுக்கு அப்புறமா அந்த திரையிசை பாடல்கள்னு கேட்டீங்கன்னா அந்த ஸ்டீரியோபோனிக் சவுண்ட் வந்து எப்படி அவர் மாற்றி அமைச்சாரு அப்படிங்கறது வந்து தெரியும். இன்னொரு விஷயம், அதாவது இப்போ வந்து கருணாகரன் உட்பட எல்லாரும் பேசின ஒரு விஷயம் என்னன்னா, அதாவது வந்து இளையராஜா பொறுத்த வரைக்கும் ஒரு நோட்ஸ் ஆரம்பத்துல இருந்து முடிகிற வரைக்கும் எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எப்படி வாசிக்கணும், எந்தெந்த ஸ்கேல்ல இருக்கணும், பாடகர்கள் உட்பட எப்படி பாடணும் அப்படிங்கிறத அவர் தான் வரையறுக்கிறார் இன்னைக்கு வரைக்கும். அதுதான். ஸோ அதனால அது அவ்வளவுதான். அது வந்து நோட்ஸ் எழுதி கொடுத்துட்டா அந்த நோட்ஸ்ல என்ன இருக்கோ அது வந்து வெளியில வரணும். அதுக்கப்புறம் இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜில என்ன இம்ப்ரவைஸ் பண்ணணும். அதாவது வாய்ஸே வந்து ஒரு பல முறை மாத்துறது, இம்ப்ரவைஸ் பண்றது அப்படிங்கிற அந்த ரெஹமான் பாணி கிடையாது. ஏன்னா இது வந்து முழுக்க நிறைய பாடகர்களே வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. அதாவது இளையராஜா வந்து ஒரு டோன்ல நாங்க பாடணும், இந்த பிட்ச்ல நாங்க பாடணும் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டா அதை வந்து மீற முடியாது, அதுக்கான அனுமதி அவரோட இசையில கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அவருடைய இசையமைக்கும் முறை வந்து அந்த மாதிரி. ஸோ இது நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் வந்து, அதாவது இப்போ நிறைய அதாவது வந்து உங்களுக்கு நிறைய ஃபார்ம் ஆஃப் மியூசிக் இருக்குல்ல, அதுல வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஃபார்மையும் வந்து பயன்படுத்திட்டாரு. ஏன்னா அது வந்து 50 வருட காலம்னா அது பயன்படுத்தாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த அக்கப்பெல்லா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நம்ம அந்த வாத்திய கருவிகள் இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம்ல, அக்கப்பெல்லானா என்னன்னா முழுக்க வோக்கல்ஸ். அதாவது வந்து அந்த பாடலோட ப்ரிலியூடு, இன்டர்வியூடு எல்லாமே வந்து வோக்கல்ஸால ஃபில் பண்றது. அது வந்து ஒரு பாட்டு மாயாபஜார் அப்படிங்கிற ஒரு படத்துல நான் பிறந்து வந்தது ராஜ வம்சத்துல, அதை கேட்டு பாருங்க. ஸோ இது வந்து அக்கப்பெல்லா அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் ஆஃப் மியூசிக்.
ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபார்ம் ஆஃப் மியூசிக்கையும் அடாப்ட் பண்ணதுல அவர் வந்து அதுலயும் வந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஆளா இருக்காரு. இந்த மாதிரி அதான் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதுதான், அதாவது தொழில்நுட்பம் வந்து எந்த அளவுக்கு பயன்படுத்தணுமோ அந்த அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் அது வந்து எவ்வளவு முன்னேறிய லெவல்ல இருக்கோ அதை வந்து இளையராஜாவோட இசையில வந்து பயன்படுத்தப்பட்டு தான் இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்றேன். நன்றி. நன்றி சார். ராஜத்தோட நம் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நம்ம வந்து ஒரு யானையை தான் தடவிக்கிட்டு இருக்கிறோம், இருட்டறையில தான் தடவிக்கிட்டு இருக்கிறோம். ஃபுல்லா நம்மளுக்கு யானை என்னன்னு தெரியாது. அதுக்கு ஒரு நான் ஏன் சொல்றேன்னா, இளையராஜா தான் கடவுள் மாதிரின்னுலாம் சொன்னதுக்கு அதுக்கு நேர் விபரீதமா அவரே இதெல்லாம் பொருட்டா எடுத்துக்காம சொன்ன பல கமெண்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகாது. 10-15 வீடியோ இருக்கு. உங்களை எல்லாம் கோச்சுக்கிறேனே, அதுதான் எனக்கு இருக்கிறதுலயே பெரிய துக்கம் அப்படின்னு சொன்ன வீடியோவும் இருக்கு. முடியல, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு அவர் சொன்ன வீடியோஸ் எல்லாம் இருக்கு. அவர் வந்து ரொம்ப செல்ஃப் கான்சியஸா இருக்கிறாரு. அவரால் அவர் இம்பல்சிவ்ங்கிறது ஒண்ணு இருக்கு. அவருடைய இம்பல்சிவ் தான் அவரை சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதனாலதான் கோச்சுக்கிறவங்க எல்லாருமே, அவர் கோச்சுக்கிறவங்க எல்லாமே கொஞ்ச நாளுக்குள்ள திரும்ப பேட்சப் ஆயிடுவாங்க. ஏன்னா அது அவருடைய ரொம்ப காலமா அவருடைய நேச்சர்ல இருக்குங்கிற ஒரு விஷயம் வந்து எஸ்பிபிக்கு தெரியும், பாரதி ராஜாவுக்கு தெரியும், அதோட பக்கத்து வட்டத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால இதனால ஒரு பிளேமிஷ் இல்லாத ஒரு ஆளுன்னு நான் சொல்ல விரும்பல, இருக்கு. ஆனா நம்ம ரீல்ஸ் மூலமாவோ ட்ரெண்டிங் மூலமாவோ சொல்ற அளவுக்கு இல்லைங்கிறது தான் என்னுடைய இது. இன்னொன்னு, ஒரு மனுஷன் 10,000 பாட்டு கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துல இவ்வளவு காம்ப்ளெக்ஸ், 40 நிமிஷம் தான் சுந்தரி கனால் ஒரு செய்திக்கிற பாட்டுக்கு நொட்டேஷன் போயிருக்கு. அது சாதாரணமா ஒரு ஆள் எழுத உட்காந்தா 1.5 மாசத்துக்கு மேல வந்து எழுத வேண்டி வரும் அந்த நொட்டேஷன். அப்படி ஒரு டேலண்ட் இருக்கிற ஒரு ஆளு தனக்குள்ள ஒரு கான்ட்ரடிக்ஷன், ஒரு கான்ஃபிளிக்ட் எப்பவுமே இருக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பல கேள்விகள் வரலாம். இது நான் தானா பண்றேன், ஜெனட்டிக்கா, கடவுள் கொடுத்த வரமா, இப்படி பல கேள்விகள் வரலாம். இது வந்து ஒரு கண்டினியூஸா ஒரே டைம்ல தன்னை வந்து ஒரு ஹையர் பவருக்கு கீழே வைக்கவும், அதே டைம்ல தன்னுடைய பவரை ஃபீல் பண்ணவும், இது வந்து தான் அவருடைய ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கான பாதை போயிருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இல்லைன்னா அந்த பாதை ஒரு கட்டத்துல உருமாறியது இதனால இருக்குமோ அப்படிங்கிற ஒரு இதுல அவரு ரொம்ப கர்வத்தை வெளிக்காட்டின காலகட்டங்கள்லாம் இருக்குங்கிறது உண்மைதான். ஆனா அப்பவும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அவருக்கு எப்பவுமே இருந்திருக்கு. தான் செய்வது எதுவுமே தான் ஆட்பிப்பதால கிடையாது, தன்னுடைய ஃபுல் டேலண்ட்னால கிடையாதுங்கிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவருக்கு எப்பவுமே இருந்திருக்கு. அது ஒரு சைடுல. இன்னொன்னு, நான் திரும்ப இதுக்கு வருவேன், பாடலினுடைய நுணுக்கத்துக்கு வருவேன், இல்லைன்னா எமோஷனல் நுணுக்கத்துக்கு வருவேன். நான் அதுதான் அதிகமாக பார்த்துருக்கேன். ரிதமும் எமோஷனல் நுணுக்கம் மட்டும்தான் எனக்கு தெரியும், மற்றபடி ரொம்ப எல்லாம் போக தெரியாது. அந்த எமோஷனல் நுணுக்கங்கள இன்ட்ரீகுன்னு ஒரு ஃபீல் எனக்கு எப்பவுமே அவர் கொடுப்பார். இன்ட்ரீகுங்கிறத இன்ட்ரீகிங், புதிர், இந்த பூங்காற்று புதிதானது, அது என்ன ஃபீலுங்கிறது. அது சோகம் கிடையாது, சோகம் லைட்டா ஓடுது, அதுல இழைய ஓடுது. ஆனா சோகத்தை விட சந்தோஷத்தை விட அதுல ஒரு புதிர் இருக்கு. அந்த படத்துக்கே உண்டான புதிர் இருக்கு. இந்த மாதிரி ஒரு புதிர் தூவி விட்டு விளையாடின பாட்டுகள், இப்போ செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் ஹாண்டிங் சாங், ஒரு புதிர் இருக்கு அதுக்குள்ள. அதை வந்து சும்மா உட்காந்து நம்ம எப்பவுமே கேட்கிற பாட்டுலாம் கிடையாது, அது நிறைய பேரால எப்பவுமே கேட்க முடியாது. ஏன்னா உள்ள ஒரு சின்ன ஹாண்டிங் இருக்கு. இந்த மாதிரி அவருடைய பாடல்களுக்குள்ள எமோஷனல் காம்பினேஷன்ஸ் ரொம்ப ஃப்ரிஞ்ச் லெவல்ல மற்றவங்க ஹேண்டில் பண்ண எமோஷன்ஸ். ஃப்ரீக்கு லேடி ஸ்டைலர்னு ஒரு தெலுங்கு படம் இருக்கு, அந்த லேடி ஸ்டைலர் ஆல்பம் உட்காந்து கேட்டு பார்க்கணும் எல்லாரும். அதாவது ஒரு கிட்டத்தட்ட மனப்பிறழ்வு இருக்கிற ஒரு ஆளால மட்டும்தான் அந்த மாதிரிலாம் யோசிக்க முடியும். இல்லைன்னா நல்லா ஏதாவது ஒரு போதைப் பொருள் எல்லாம் உபயோகிக்கக்கூடிய ஒரு ஆளால தான் அதை யோசிக்க முடியும். இல்லைன்னா ஏன் சொல்றேன்னா, இந்த மாதிரி ஃப்ரீக்கிஷா திங்க் பண்ண நிறைய பேர் இந்த மாதிரி எல்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க, இந்த மாதிரியான பிராக்டிசஸ் மூலமா இருந்திருக்கிறாங்க, வெஸ்ட்ல இருந்திருக்கிறாங்க. ஒருவேளை அதுவா இருக்குமோ, அந்த மாதிரி இவரால இந்த மாதிரியான மனநிலைகளை அவருடைய அந்த ஒரு விதமான பிளேஃபுல் சைல்டிஷ்னஸ் அவர் கண்டினியூஸா மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாரு. நீ எடுத்து போடு, நான் விளையாடுறேன் இதை வச்சுட்டு அப்படிங்கிற ஒரு இது இருக்கு அவருக்கு. சில டைம்ல எல்லாம் அது எக்ஸ்ட்ரீமா ஒர்க் ஆகும், சில டைம்ல அது கொஞ்சம் மட்டுப்படுத்திருக்கும். இன்னொன்னு பேசும்போது சொன்னாங்க, லிரிக்ஸ் வந்து அவர் பயங்கரமா நல்லா பண்றாரு. என்னுடைய இப்போ இருக்கிற பெரிய கிரிட்டிசிசமே, அவர் இப்ப லிரிக்ஸ் அதிகமா எழுதுறாரு, அது எழுதக்கூடாதுங்கிறது தான். எனக்கு தெரிஞ்ச இளையராஜாவுக்கு ஒரு 5-6 ஃபேஸ் இருக்கு வாழ்க்கையில, இல்ல இசை வாழ்க்கையில. 76 தொட்டு 80, 80 தொட்டு 84, 84, 85 தொட்டு 90, 91 தொட்டு 93, ரஹ்மான் வர 93க்கு அப்புறமா ஒரு பெரிய கேப், என்னன்னே கிளியரா ஃபிக்ஸ் பண்ண முடியாத மாதிரியான. 2000 ஹேராமும் சேதுவும் வர்றதோட அவர் திரும்ப ஒரு ஃபேஸ் ஆரம்பிக்கிறாரு.
அந்த ஃபேஸ் தான் ரொம்ப நாளா ஓடிட்டு இருந்தது. ஆனா இப்போ ஒரு 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 5th 6th ஃபேஸ்ல இருக்கிறாரு. இப்ப அவர் இறக்குற எல்லா பாட்டுலையுமே மெலடி குவாலிட்டி அவருடைய 85 to 86 90ல இருந்த மெலடி குவாலிட்டிக்கு ஈக்குவலா வருது. அவரு அது ஆனா வேற புதுசா வருது. அவர் பயங்கரமான கான்பிடன்ஸ்ல பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவரோட சிம்பனி அவர் எழுதிட்டாருங்கிறது ஒருவேளை அவருக்கு பயங்கரமான கான்பிடன்ஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த பாட்டெல்லாம் நீங்களும் யாரும் கேட்க, நான் ஒரு பைத்தியங்கிறனால அது எல்லா பாட்டையும் உட்காந்து கேட்பேன். எந்த அவருடைய 76ல இருந்து இன்ன வரை இருக்கிற எல்லா பாட்டையும் நான் என்னைக்காவது ஒரு நாள் கேட்டிருக்கிறேன். அவைலபிளா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மூலமாவோ சர்க்கிள் மூலமாவோ அவைலபிளா இருக்கிற ஏதாவது ஒரு பாட்டை ஏதாவது ஒரு முறையில் நான் கேட்டுருவேன். அப்படி இப்போ அவருடைய 2020 தொட்டு 25 வரை இருக்கிற பாடல்களை கேட்கும் பொழுது அதுல இந்த 23, 24, 25ல வர பாடல்கள் எல்லாமே மெலடி குவாலிட்டி எக்ஸ்ட்ரீம்லி பியூட்டிஃபுல்லா இருக்கு. மாடர்ன் டெக்னாலஜியை பயங்கரமா யூஸ் பண்றாரு. நல்ல ப்ரொடக்ஷன் குவாலிட்டி கொடுக்குறாரு. ஆனா லிரிக்ஸ் அவரே எழுதி அவருடைய இந்த முறையான லிரிக்ஸ் வந்து அதுல அந்த மெலடி குவாலிட்டியை பயங்கரமா கீழே போட்டுடுது. யாராவது உங்களுக்கு நேரடியா இளையராஜாவோட தொடர்பு இருக்கிறவங்க யாராவது இருந்தா இது ஒரு காதையாவது போட்டு விடுங்க. இவ்வளவு அற்புதமான அவர் இப்ப இதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. அவர் வந்து பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறங்கிற முறையில இருந்துட்டு வர்றாரு. இன்னொன்னு நான் சொல்ல விரும்புறது, இந்த டிபேட் இருக்குல்ல, இளையராஜா பத்தின டிபேட், பொலிட்டிக்ஸ் ஆஃப் இளையராஜா பத்தின டிபேட், இதுவே வந்து ஒரு என்ன சொல்றது, ஹவு டு பிளேஸ் அன் இண்டிவிஜுவல் இன் சொசைட்டிங்கிற கொஸ்டினுக்கு இது பயங்கரமான ஒரு தீனி போடக்கூடிய ஒரு டிபேட். இந்த ஆள் தான் அதுக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் கரெக்டான ஒரு ஆள். இந்த எப்படி நம்ம இதை பிளேஸ் பண்ண போறோங்கிறது வந்து அது உண்மையாவே இன்னும் நிறைய ஃபேக்டோட அதை உட்காந்து நம்ம பேச வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம வைக்கிற எல்லா கிரிட்டிசிசத்துக்கும் அந்த ஆளே நிறைய டைம்ல ஆன்சர் பண்ணியாச்சு. அப்படி ஒரு இது இருக்கு. இன்னொன்னு, இந்த ஃபியூஷன் வந்து போஸ்ட் கொலோனியல் ஸ்டடீஸ்ல வந்து அது முக்கியமா படிக்க வேண்டிய ஒரு விஷயமாவும் நான் பாக்குறேன். அது வந்து நிறைய சிமிலாரிட்டிஸ் வந்து அகாடமிக் ஸ்டடீஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவருடைய ஒர்க்ல ஒரு 2 விதமான ஒர்க்கை நான் பார்க்குறேன். ஒன்னு ஹைபிரிட் ஃபியூஷன் பண்ணியிருக்கிறாரு அவரு, இன்னொன்னு ஸ்ட்ரக்சரல் இன்டகிரேஷன் சொல்லுவாங்க. ஹைபிரிட் ஃபியூஷனா ரெண்டோ 3ஓ 4ஓ இருக்கிற ஜானர் ஒரே மாதிரி பிண்டி பண்ணிச்ச மாதிரி இருக்கும். ஸ்ட்ரக்சரல் இன்டகிரேஷன் அவர் பண்ற இடங்கள்லாம் எப்படின்னா, ஒன்னு வந்து மெயினா இருக்கும், மற்றது வந்து அதுக்கு மேலேயோ கீழேயோ வந்து ஒர்க் ஆகும். இது வந்து அகாடமிக்ஸே நம்ம பொருத்தி பார்க்கறதுக்கு, ஐடியாலஜிக்கல் லெவலையும் இதை பொருத்தி பார்க்க முடியும். இது ஏன்னா இந்த ஆளு எத்தனை முறையில கல்ச்சர்ஸ் ஃபியூஷன் பண்ணிருக்கிறாருங்கிற ஒரு கேள்வியை நம்ம தேட ஆரம்பிச்சோம்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒருவேளை பெயிண்டிங்லயும் நடந்திருக்கலாமோ, இந்த மாதிரி ஒரு விஷயம். ஏன்னா இத்தனை லெவல்ல பண்ண வேற ஆள் ரொம்ப கம்மி. மற்றவங்க எல்லாம் பண்ணும்போது 2-3 லெவல்ல பண்ணிருக்கலாம். இந்த ஆள் பண்ணும்போது பல லெவல்ல அந்த ஃபியூஷன் நடந்திருக்கு. அதனால இதுவே ஒரு யாராவது கொஞ்சம் கூட மியூசிக் நாலேஜ் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட இதுல எந்தெந்த லெவல்ல ஃபியூஷன் நடந்திருக்குங்கிறத வச்சுட்டு இதை ஓவரால் கிரிட்டிக்கல் தியரிக்குள்ள கொண்டு வரதுக்கு, இந்தியன் கிரிட்டிக்கல் தியரிக்குள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்பே இருக்குன்னு நான் நம்புறேன். இவ்வளவுதான் தோழர் எனக்கு சொல்ல வேண்டியிருந்தது. நன்றி தோழர், நன்றி தோழர். இசையாலான இசைஞானின்ற தகவலை உள்ளடக்கினதுக்கான காரணமே அவரோட இசையை மட்டும் பேசணும்னு நினைச்சோம். சின்ன சின்ன விஷயங்கள் வருகிற போது அதுக்கு பதில் தர வேண்டிய இடத்துல வந்தாச்சு. அதனால அதை மறுக்க முடியல. மற்றபடி அவருடைய இசையை கொண்டாடுவோம். மீண்டும் மீண்டும் தொடர்களுக்கு சொல்லிக்கொள்வது, இசையை ரசிக்கிற இளையராஜா எப்பயுமே நம்முடைய மனதுல வந்து உயர்ந்த இடத்துல இருப்பாரு. கருத்தியல அவர் மாறுபட்ட பார்வையில பார்ப்போம். அறிவியலை கன்ற எங்களுடைய பார்வையில பார்க்கிற பொழுது அது ஒரு யாரை எந்த மனிதனையும் கடவுளுக்கு நிகராக உயர்த்துவதை, கடவுளையே கடவுள் நாங்க ஏத்துக்கிறது இல்லைல்ல அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டு, ஏன் எதற்கு எப்படி கேள்வி கேட்டா எல்லாரும் மனுஷன் தானே, அப்படி ஒருவேளை கடவுளே வந்து நின்னாரும் அவர்கிட்டையும் நீ ஏன் இப்படி வந்து உயிரினங்களை படைக்கிற பொழுது இவ்வளவு மாறுபாடோட படைச்ச அப்படின்னு கேட்க முடியும். உன்னுடைய படைப்பு தானே, உன்னுடைய படைப்புல ஏன் இவ்வளவு வேறுபாடு இருக்குது, அந்த வேறுபாடை வைக்கிறதுக்கான காரணம் என்ன, அந்த காரணங்கள்ல ஒரு லாஜிக்கான பதில் இருந்தா நீ சொல்லு, அப்படி இல்லைன்னா நீ அதை படைச்சிருக்க முடியாதுல்ல, அப்ப நீ படைக்கல வேற யார் படைச்சா அப்படின்ற கேள்வி கேட்டுவோம். ஏன்னா ஸ்டீபன் ஹாக்கிங் வரிகளை சொல்றப்ப இந்த அனைத்து விதிகளையும் இயக்குவது காலம்னா இந்த காலத்தை கடவுளாலே மாற்றி அமைக்க முடியாதுன்னா அப்ப அவரை விட வலிமையானது காலம் தானே, அப்ப காலத்தை நாம் கடவுள் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு சொல்லுவார். அந்த மாதிரிதான் மீண்டும் இளையராஜாவோட இசை என்பது கண்டிப்பாக வர்ணனைகள் தாண்டி மிக உயர்வானது. அது எந்த அளவு உயரம்னா அவருடைய இசை ரசிகர்களோட சொல்ற அந்த உயரத்தை விட உயரமானது அப்படி சொல்லிடலாம். அந்த ரசிகர்கள் சொல்ற உயரன்றது வந்து கூட குறைவுதான், அதை விட உயரமானது. அவருடைய கருத்தியலானது இசை ரசிகர்களுக்கு கடந்து போகலாம்னு நினைக்கிறாங்கல்ல, அப்படி கடந்து போயிட முடியாது. அது விமர்சனம் பண்ணுவோம், நாங்க அந்த விமர்சனம் பண்ணுவோம், விமர்சனம் இருந்து கொண்டே இருக்கும். அதே நேரத்துல இளையராஜாவை கொண்டாடுகிற அதே நேரத்துல வருகிற இசையமைப்பாளர்களை எல்லாம் நான் வந்து லெஃப்ட்ல டீல் பண்ணுன்றதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த இசையமைப்பாளர் வரவேற்கணும்.
அவங்களையும் ஏன்னா எனக்கு நான் மட்டுமே இந்த உலகத்தை ஆள பிறந்தவன் இல்லைல்ல, அடுத்த சமுதாயம் இருக்குது, அடுத்த சந்ததி இருக்குது. இந்த உலகன்றது ஒரு புள்ளியில ஆரம்பிச்சு இன்னொரு புள்ளியில முடிகிற ஒரு அழகான கவிதை தான். ஒரு தொடக்கம் இருந்தா அதுக்கு முடிவு இருக்கும். அடுத்த தொடக்கத்தை தொடங்குறது இன்னொன்று வந்தாவணும் இல்லை, அதை விட்டுற முடியாது இல்ல. அப்படியான தொடக்கங்கள் நிறைய வருவார்கள், அவர்களையும் கொண்டாடுவோம், எல்லாரையும் கொண்டாடுவோம், நல்லா இருந்தா கொண்டாடுவோம். அதுல எந்த பாரபட்சம் வேணாம். என் வீட்டு புள்ள மட்டும்தான் முக்கியம் இல்லை, எல்லார் வீட்டு பிள்ளையும் முக்கியம் நினைப்போம். நாம உலகத்தை ஒரு புள்ளியில பாக்குறவங்களா மாறுவோம். உலகம் எல்லைகளற்று விரிந்து பரவ வேண்டியது. இன்னைக்கு சுற்றுச்சூழலை பேசிட்டு இருக்கிறோம். குளோபல் வார்மிங் பிரச்சனை அமெரிக்காவில் உருவானா அது இந்தியாவை பாதிக்காது இல்லை, இந்தியாவையும் தான் பாதிக்கும். இந்தியாவில் ஒன்னா மற்ற நாடால் பாதிக்காது இல்லை, ஏன்னா உலகம் ஒன்னா இருக்குல்ல. அந்த வகையில உலக இசையான அனைத்து இசையும் ரசிப்போம். இவ்வாறான இசை நிகழ்வை கொண்டு வருவதற்கு காரணமா இருந்த மோசஸ் பிரபுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். அவர் தான் தொடர்ச்சியா சொல்லிட்டே இருப்பேன். அந்த நுட்பமான தகவலோடு பயணப்படுறப்போ நமக்கும் ஆசை வந்துச்சு, பண்ணுவோம் அதை அப்படின்னு சொல்லிட்டு தான். அப்ப இளையராஜா பற்றி அறிவில் பூர்வமான நிறைய விஷயங்களை தேடுறப்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த நுட்பங்களை தான் நம்ம காணொலியில பயன்படுத்தி இருந்தோம். ஞானபாரதி தொடர் கொடுக்குற பொழுது அதை இன்னும் அவருடைய அந்த ஒரு விஷயத்த சிறப்பா பண்ணவங்களை நுட்பமா பக்கத்துல இருந்து பார்த்து சொல்ற அந்த அழகு இருக்குல்ல, அது மிகவும் அழகு. ஞானபாரதி தொடர் மீண்டும் மீண்டும் அவரோட உரையாட ஆசைப்படுகிறோம். மிகச்சிறப்பு. ஹரிஷ் அவருடைய பரிமாணத்துல மிக சிறப்பா இன்னொரு தகவல் கொடுத்தாரு. அதை கேட்கிற பொழுது அவர் காணொலியில பார்த்தா இன்னும் நல்லா இருந்திருக்கு. ஏன்னா அவ்வளோ உணர்வுபூர்வமா அவருடைய வார்த்தைகள் வந்த பொழுது அது காணொலி வழியா அவர் முகத்தையும் பார்ப்பதற்கு நம்ம ஆசையா இருந்துச்சு. ராகுல் தொடர் அது ஒரு லாஜிக்கலா அது உள்ளார இருக்கிற அவரை எந்த இடத்துல நியாயப்படுத்துறன்ற அந்த வார்த்தையை பதிவு பண்ணாரு. மிகச்சிறப்பு. குமரேசன் தொடருடைய விமர்சனமும் என்னுடைய விமர்சனமும் கலந்ததுதான். குமரேசன் தொடர அந்த விமர்சனத்தோட பயணப்படுகிறேன் நான். ஆயிஷா தொடர் அதை அழகா எங்களுடைய இசையை எங்க தாயிட்டு இருந்து என்னிடத்து பயணப்படுகிறது இன்னும் எப்படி நீடிச்சுக்கிட்டே இருக்குன்றதை பதிவு பண்ணிருந்தாங்க. நன்றிகள். மீண்டும் மீண்டும் பேசிய அனைவரையும் சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த வேளை இசையாலான இசைஞானி கொண்டாடுவோம், தொடர்ச்சியா கொண்டாடுவோம், கொண்டாடி கொண்டே இருப்போம் என்று கூறிக்கொண்டு நிகழ்வில் இந்த சிறப்பு செய்த அனைத்து தொடர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றிகள். ஞானபாரதி தொடருக்கு மீண்டும் நன்றிகள். மோசஸ் பிரபு தொடருக்கு மீண்டும் நன்றிகள். அனைவருக்கும் நன்றிகள் தொடர்.